வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். 10ஆம் வகுப்பு கணக்கு பாடம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் அதுல இருக்கக்கூடிய பயிற்சி வினாக்களை பார்க்கலாம். பயிற்சி 2.5 பாக்குறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அவசியமா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் உறுப்புகள் மற்றும் பொது வித்தியாசம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரைட், நம்மளுக்கு தொடர் வரிசைனா என்னன்னு தெரியும், அப்புறம் கூட்டுத்தொடர் வரிசைனா என்னன்னு தெரியணும். சரி, அப்புறம் அதுல பொது வித்தியாசம் என்னன்னு தெரியணுமா? ஓகே, நான் இப்ப 2 விதமான வரிசை எழுதுறேன், என்ன வித்தியாசம் தெரியுதுன்னு நீங்க சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2, அடுத்தது 5, அப்புறம் 10, அப்புறம் இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு வரிசை பாத்தீங்கன்னா 1, 3, 5, 7 இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெண்டுலுமே என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு டைமர் தரேன், சொல்லுங்க. ஓகே, இங்க பாருங்க, 2 5 பேருக்குனா 10 வருது அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்னது, ஒரு ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து நம்ம ஒரு படிமானமா ஏதோ ஒரு வரிசை தொடர்ந்து வந்துட்டு இருக்கணும். ஓகே ரைட். இப்போ நம்மளுக்கு இந்த இடம் பாத்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு நான் போடுறேன் பாருங்க. இது வந்து 1² + 1, இது வந்து 2² + 1, இது 3² + 1. ஓகேவா? சரி, அப்ப பாருங்க, இது பாத்தீங்கன்னா 1² + 1னா 2. ஸோ 1 + 1 2 ஆச்சா. 2² + 1னா 2 2 4 + 1 5ன்னு வருது. இங்க 5² + 1னா ஐ மீன் 3² + 1னா ஸோ 3 3 9 + 10 ரைட்டு தானே. ஸோ அதுதான் நான் இங்க வரிசை எழுதியிருக்கேன். ஓகேவா? இங்க இந்த நம்பர் பாருங்க, ஸோ 2க்கும் 5க்கும் இடையில பாத்தீங்கன்னா 3 கூட்டப்பட்டிருக்கு, இதுக்கும் பாத்தீங்கன்னா +5 கூட்டப்பட்டிருக்கு. ஓகேவா? சரி, அப்ப நம்மளுக்கு இந்த இடம் பாத்தீங்கன்னா ஸோ இந்த ரெண்டு டேர்முக்கு உண்டான வித்தியாசம் பாத்தீங்கன்னா இங்க 3, இங்க பாத்தீங்கன்னா 5 இருக்கு. மாறி இருக்கா? நம்பர் மாறி இருக்கு. பட் இங்க வாங்க, ஸோ 1 கூட +2 பண்ணா 3, 3 கூட +2 பண்ணா 5, 5 கூட +2 பண்ணா 7. ஆமா, இப்ப இதுக்கும் என்ன வித்தியாசம்? இதுல நம்பர்ஸ் மாறி இருக்கு, பொது உறுப்பு மாறி இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா பொது உறுப்பு ஒரே போல இருக்கா? ஸோ +2 மட்டும் இருக்கா? எஸ், இந்த மாதிரி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்னா கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்றோம். பட் இதை நம்ம என்ன சொல்றோம்னா வெறும் தொடர் வரிசைன்னு சொன்னாலே போதும். இதுவும் தொடர் வரிசை தான், பட் இதுல ஸ்பெஷலா இருக்கிறது என்னன்னா, ஸோ ஒரே ஒரு பொது உறுப்பு பெற்றிருக்கு, எனவே இது வந்து கூட்டுத்தொடர் வரிசைன்னு நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து அது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா இதை எடுத்துறேன் நான். ஓகே, அடுத்தது என்னது, பொது வித்தியாசம் சொல்லிருக்காங்களா? பொது வித்தியாசம்னா இப்போ இங்க என்னது, ஸோ இது வந்து இந்த டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, டேர்ம் 4 இப்படின்னு தான் சொல்லுவாங்க கூட்டுத்தொடர் வரிசையில. பட் நம்ம ஜென்ரலா பாத்தீங்கன்னா A1, A2, A3, A4ங்கிறது நம்ம வந்து தொடர் வரிசையில சொல்லுவோம். இங்க வந்து டேர்ம் 1, டேர்ம் 2 அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஓகே, அப்ப இதுல இந்த டேர்ம் 1ங்கிறத எப்பவுமே ஏன்னு வச்சுக்குவோம். அப்ப இங்க A + D அப்படின்பாங்க செகண்ட் டேர்ம், அப்புறம் A + 2D அப்படின்பாங்க. இப்படியே போனீங்கன்னா nth டேர்ம் என்னாவது உறுப்புல பாத்தீங்கன்னா A + n - 1 × Dன்னு இருக்கும். சரியா? சோ அப்ப அதுதான் இங்க இருக்குது. தட் இஸ் இங்க இருக்கு பாருங்க. ஸோ Tn = A + n - 1 × D இருக்கா? ஓகே, இங்க A என்பது ஸோ முதல் உறுப்பு என்றும் D என்பது பொது வித்தியாசம் அப்படின்ட்டு. ஸோ ஜெனரல் மீனிங்ஸ் எல்லாம் புரிஞ்சிருச்சா? ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. Tnth டேர்ம்ங்கிறது A + n - 1 × D. அதாவது நீங்க சிம்பிளா Tn = அண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு அப்படிங்கும்போது இது A + n - 1 × D அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு நிமோனிக்ஸ் ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கோங்க, உங்களுக்கு மறக்காது. அடுத்த ஃபார்முலா இதுல ஞாபகம் வச்சுக்கணும் என்னன்னா, n = L - A/D + 1 அப்படிங்கிறது. ரைட். ஸோ என்னன்னா n = லட்டு 1, லட்டு 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. லட்டுனா LAD, லட்டு வந்துருச்சா, +1 L - A/D + 1 அப்படி சொல்லிட்டு. எப்ப மட்டும் நம்மளுக்கு எப்ப அந்த லாஸ்ட் உறுப்பு கொடுத்துருக்காங்களோ, அதாவது ஒரு முடிவுறு கூட்டுத்தொடர் வரிசையா இருக்கணும். ஸோ அதாவது 1 3 5ன்னு போட்டு நான் கமா போட்டிருந்தேன்னா இது போய் இங்க ஒரு 27 அப்படின்னு முடிஞ்சிடணும். சரியா? அப்படி முடிஞ்சிருந்ததுன்னா அப்ப அதை தான் லாஸ்ட் உறுப்புன்போம், எல்லுன்போம். சரி, அப்படி இருந்துச்சுன்னா அந்த உறுப்புகள்ல எத்தனை, இப்போ 1 3 5 7, இப்போ இந்த 27, அப்ப மொத்தமா ஒரு உறுப்பு 2 உறுப்பு 3 உறுப்பு அப்படின்னு இது எத்தனாவது உறுப்பு வரைக்கும், கடைசி உறுப்பு வரைக்கும் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. n = L - A/D + 1. ஸோ ஏன்னா L = என்னன்னு சொல்லி இதுல இருந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கலாம், L லாஸ்ட். அதான் நம்ம தான் கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம்ல. Tn = என்னன்னு போடுவீங்க, அண்டுன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? தட் இஸ் A + n - 1 × D. அதுதான். ஒருவேளை இந்த Tn லாஸ்ட் உறுப்பா இருந்துச்சுன்னா Tn-ம் இதுவும் ஒன்னே தான். தட் இஸ் A + n - 1 × D. ஓகேவா? சரி, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பயிற்சிக்கு செல்ல. பயிற்சி 2.5ல ஃபர்ஸ்ட் சம், பின்வரும் தொடர் வரிசைகள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை என சோதிக்கவும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஜஸ்ட் செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, A - 3, A - 5, A - 7. சரி, இப்போ நம்மளுக்கு என்னது ஃபர்ஸ்ட் क्वेश्चन அப்படி எழுதிக்கலாம், A - 3, A - 5, A - 7. ரைட். சரி, சோதிக்கவும் தானே சொல்லிருக்காங்க. ஸோ சோதிக்கவும் நம்ம என்ன பண்ணணும், ஸோ இதுவும் ஒரே போல டிஃபரன்ஸோட இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ரெண்டு டிஃபரன்ஸும் ஒன்றா இருக்காது. இப்போ டிஃபரன்ஸ்னா என்னது, ஸோ நம்மளுக்கு தெரியும். ஸோ தட் இஸ் T2 - T1, அதாவது டேர்ம் 2 - டேர்ம் 1. அப்ப டேர்ம் 1 என்ன, டேர்ம் 2 என்ன? இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, இதுதான் டேர்ம் 2, இது டேர்ம் 3. டேர்ம் 3 உறுப்பு 1, உறுப்பு 2, உறுப்பு 3. சரி, அப்ப இந்த D எப்படி கிடைக்கும்? தட் இஸ் T3 - T2. ஓகேவா? இது ரெண்டும் சமமா இருந்துச்சுன்னா எஸ், இது வந்து கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லலாம். ஓகே ரைட். அப்ப டேர்ம் 2 அப்படிங்கிற இடத்துல என்ன எழுதுவீங்க? ஸோ இங்க இருக்கக்கூடிய இது எழுதிக்கோங்க, A - 5. அப்ப A - 5 மைனஸ் T1 A - 3 தானே. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு டேர்ம் 2. டேர்ம் 3 என்னது? ஸோ இங்க இருக்கல A - 7, A - 7 மைனஸ் இந்த டேர்ம் 2ங்கிறது எது? ஸோ இது A - 5, A - 5. சரி, இப்போ பாருங்க,
ஸோ ஏ மைனஸ் 5 மைனஸ் ஏ, இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3. ஓகே, அப்போ இந்த ஏக்கு ஏ கேன்சல் ஆகிடுது மைனஸ் ஏ. அப்போ மைனஸ் 5ல் 3 போச்சுன்னா ஸோ -2. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -2 கிடைக்குது. அப்போ இங்கே என்னன்னு கிடைக்கணும், -2 கிடைச்சா ஓகே. ஆம் இது கூட்டுத்தொடர் வரிசைன்னு எழுதிடலாம். சரி, செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஏ மைனஸ் 7 மைனஸ் ஏ மைனஸ் ஆஃப் மைனஸ், ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 5. சரி, இப்போ இது எப்படி கிடைக்குது, ஏக்கு ஏ கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஸோ இப்போ -7ல் 5 போயிடுச்சு அப்படின்னா என்னது -2. -2 கிடைச்சிச்சு. எஸ், அப்போ இது இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. அந்த கொஸ்டின் அப்படி எழுதிக்கோங்க. ஏ -3 ஏ -5 ஏ -7 என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாகும். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாகும்னு ஸோ கரெக்டாக எழுதிருங்க, வரிசையாகும். அவ்வளோதான், இதான் நம்மளுடைய சொல்யூஷன். இப்போ செகண்ட் சம் பாருங்க, 1/2 1/3 1/4 1/5 கொடுத்துட்டு இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன மாதிரி இது செக் பண்ணுவீங்க? செக்கிங் டூல் என்னது? டைமர் தரேன், செக் பண்ணி சொல்லுங்க. ஓகே, என்ன டூல் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சா? தட் இஸ் டிஃபரன்ஸ் தான், வேற என்ன போயிட்டு. ஸோ அப்போ நம்ம முதல்ல இப்போ எழுதிக்கலாம். ஸோ செகண்ட் சம்னு சொல்லி போட்டுட்டு 1/2 1/3 1/4 1/5. சரி, இப்போ நம்மளுக்கு இது டேர்ம் 1 டேர்ம் 2 அதை முதல்ல எழுதிக்கலாம். அப்போ தான் போடுறது ஈஸியாக இருக்கும். இது டேர்ம் 1 இது டேர்ம் 2 இது டேர்ம் 3 அப்புறம் டேர்ம் 4. ரைட், ஏதோ 2 எடுத்து செக் பண்ணாலே போதும் தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ டிஃபரன்ஸ் செக் பண்ண போகிறோம். தட் இஸ் T2 மைனஸ் T1. சாரி, D1 போட்டேன், T1 போடுங்க. எஸ், T2 என்னது 1/3, T1 என்னது 1/2. சரி, இப்போ இங்கே என்னது இருக்குது, ரெண்டுமே மாறி இருக்கு. அப்போ பகுதியை ஒரே போல ஆக்கணும்னா ஸோ 6. ஸோ 2க்கும் 3க்கும் என்னது எல்சிஎம் 1 3, அப்புறம் 3 போட்டிங்கன்னா 1 1. ஸோ இப்போ நிச்சயமாக இது 2 பெருக்கினீங்கன்னா 6. ரைட், அப்போ இங்கே 6 மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னது, இதை 2ஆல் பெருக்கணும், இங்கேயும் அப்போ 2ஆல் பெருக்கணும். அப்போ 1 2. இப்போ இதை 6 மாத்திரம்னா 3ஆல் பெருக்கணும், இங்கேயும் 3ஆல் பெருக்குங்க. ஸோ -3. அப்போ என்னன்னு கிடைக்குது, -1/6. இதுதான் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் 2 டேர்முக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். சரி, இப்போ நம்ம அடுத்த டிஃப்ரென்ஸ் எடுக்கலாம். எதுக்கும் டேர்ம் 2க்கும் டேர்ம் 3க்கும் எடுக்கலாமா? எஸ், டேர்ம் 3 மைனஸ் டேர்ம் 2. ஓகே, டேர்ம் 3 என்ன 1/4 மைனஸ் இது என்னது 1/3. சரி, இப்போ பாருங்க, ஸோ 4 3. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 4 எடுத்தீங்கன்னா ஸோ 1,3. ஸோ மறுபடியும் 3 எடுத்தீங்கன்னா 1 1. ஸோ அப்போ 4 12 தானே, 12. சரி, இப்போ இதை 12 மாத்திரம்னா 3ஆல் பெருக்கணும். அப்போ இதையும் 3ஆல் பெருக்குங்க, அப்போ 3. ஓகே, மைனஸ் இதை 12 மாத்திரம்னா 4ஆல் பெருக்கணும். அப்போ இங்கேயும் 4ஆல் பெருக்குங்க, தட் இஸ் -4. அப்போ -1/12. சரி, அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி கிடைக்குதா? நிச்சயமாக இது 2 சமமா? 1/6 -1/6 -1/12 சமமா? சரி, சமமே இல்லை. எனவே இது என்னது, ஸோ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொடர் வரிசை, அதாவது 1/2 1/3 1/4 1/5 என்பது என்ன எழுதுவீங்க, ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அல்ல அப்படின்னு எழுதுங்க. இதுதான் இதனுடைய ஆன்சர். தட்ஸ் ஆல். இப்போ அடுத்த 2 எடுத்து செக் பண்ணலாமா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அது தேவையே கிடையாது. எல்லா உறுப்புகளுடைய பொது வித்தியாசமும் சமமாக இருக்கணும். அப்படின்னா தான் அது கூட்டுத்தொடர் வரிசை. அப்படி இல்லைன்னா அது கூட்டுத்தொடர் வரிசை அல்ல. ஸோ அதனால கன்ஃபார்மா இதை போட்டுடலாம். இப்போ 3வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 9 13 17 21 25. சரி, எழுதிக்கோங்க. இப்போ 3rd கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, 9 13 17 21 25. ஆல்ரெடி நீங்க செக் பண்ணிருப்பீங்க, நான் எழுதுறதுக்குள்ள நினைக்கிறேன். T1 T2 T3 T4 T5. ரைட், இப்போ நம்ம டி பார்க்கணும். எப்படி பார்ப்போம், T2 மைனஸ் T1 தட் இஸ் ஈக்குவல் டு T2 என்ன 13 மைனஸ் 9 தட் இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, அடுத்த டி டிஃபரன்ஸ் பார்க்கலாம். T3 மைனஸ் T2. சரி, T3 என்ன 17 மைனஸ் 13 தட் இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, அப்போ அடுத்து செக் பண்ணி பார்த்துடலாமா? எஸ், டி இஸ் ஈக்குவல் டு என்னது, T4 மைனஸ் T3 தட் இஸ் ஈக்குவல் டு 21 மைனஸ் 17 இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, அடுத்த டியும் பார்த்துடலாம். தட் இஸ் T5 மைனஸ் T4 இஸ் ஈக்குவல் டு 25 மைனஸ் 21 ஈக்குவல் டு 4. ஸோ எல்லா பொது வித்தியாசமும் 4. எனவே ஸோ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 9 13 17 21 25 என்பது என்னன்னு எழுதுவீங்க, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாகும். ஸோ வரிசையாகும் அப்படின்னு எழுதிருங்க. அவ்வளோதான் ஆன்சர். தட்ஸ் ஆல். இப்போ 4th கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, -1/3 0 1/3 2/3 கொடுத்துருக்காங்களா? சரி, அதை அப்படியே எழுதிக்கோங்க. 4th கொஸ்டின் -1/3 0 1/3 அடுத்து 2/3. சரி, இப்போ இது டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 ஸோ டேர்ம் 4. ஓகே, ஸோ இப்போ நம்ம டிஃபரன்ஸ் எடுக்கிறோம். டிஃபரன்ஸ் என்னது, ஸோ டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 0 மைனஸ் ஆஃப் -1/3 தட் இஸ் ஈக்குவல் டு 0 பிளஸ் 1/3 தட் இஸ் ஈக்குவல் டு 1/3. இது வந்து ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ செகண்ட்ல பார்க்கலாம். ஸோ இப்போ T3 மைனஸ் T2 பாருங்க. ஸோ 1/3 மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு, ஸோ 1/3. சரி, 2 வச்சு நம்ம முடிவு பண்ண வேண்டாம், அடுத்ததையும் பார்த்துருவோம். ஓகே, சரி, T4 மைனஸ் T3
தட் இஸ் 2 கீழ் 3 மைனஸ் 1 கீழ் 3. அப்போ 3 ஜென்ரலா இருக்கு. அப்போ 2 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1/3. வாவ். அப்போ கட்டாயம் இது என்னது? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாகும். அப்போ மைனஸ் 1 கீழ் 3 0, 1 கீழ் 3 2 கீழ் 3 என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. ஓகே, இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ 5th பாருங்க, 1 மைனஸ் 1 1 மைனஸ் 1 1 மைனஸ் 1 இட் இஸ் ஆசிலேஷன் சீரிஸ், ஆசிலேஷன் சீக்வன்ஸ் அப்படின்வாங்க. ரைட், இப்போ பாருங்க இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையான்னு கண்டுபிடிக்கணும். சரி, டைமர் தரேன், டக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. மைண்ட் கால்குலேஷன் எல்லாத்துக்கும் என்ன வருது ஆன்சர்? ஓகே, செக் பண்ணிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது? 1, அடுத்தது மைனஸ் 1, அது 5th சம் தானே. ஓகே, அடுத்தது 1, அடுத்தது மைனஸ் 1, அடுத்தது 1, அடுத்தது மைனஸ் 1. ஓகே, இப்போ இது என்னது? இது டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, டேர்ம் 4, அடுத்து டேர்ம் 5, அடுத்து டேர்ம் 6. ஓகே, நம்ம இங்கே 3 டேர்ம் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், போதும். Okay, d is equal to term 2 minus term 1, that is minus 1 is equal to minus 2. Okay, அடுத்தது term 3 minus term 2, yes. அப்போ 1 minus of minus 1 is equal to plus 2. So இங்கே நமக்கு தெரிஞ்சிருச்சு இது கூட்டுத்தொடர் வரிசை அல்ல அப்படின்னுட்டு. ஏன்னா எக்ஸ்ட்ரா வேணா நீங்க செக் பண்ணிக்கோங்க, பட் இதுலயே கன்ஃபார்ம், அவ்வளவுதான், அப்படியே ஆன்சர் எழுதிடலாம். ஓகே, t4 minus t3 அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா t4 minus 1 minus 1 is equal to minus 2. ஸோ இது ரெண்டு சமமா வருது. எனவே இது கூட்டுத்தொடர் வரிசைன்னு தப்பான கால்குலேஷனுக்கு போயிடாதீங்க. ஸோ 1 தப்பிச்சினாலும் இல்லை. எனவே நம்ம என்ன எழுதணும்? ஸோ d என்பது மாறுகிறது. ஸோ என்பது மாறுவதால் இல்லைன்னா சமமாக இல்லைன்னு கூட போடுங்க. ஸோ சமம் இல்லைன்னு கூட போடலாம், சமம் இல்லை. எனவே என்ன எழுதுவீங்க? ஸோ தட் இஸ் 1 minus 1 1 minus 1 1 minus 1 என்பது என்னது? ஸோ கூட்டுத்தொடர் வரிசை அல்ல அப்படின்னு போடுங்க. கட்டாயமாக இதை போடணும். ஓகே, இதுதான் நம்மளுடைய ஆன்சர். क्वेश्चन நம்பர் 2, கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு A மற்றும் பொது வித்தியாசம் D இதற்கு வந்து கூட்டுத்தொடர் வரிசைகளை காண்க அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, that is A is equal to 5, D is equal to 6 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க சொல்லுங்க. டைமர் கொடுக்குறேன். ஓகே, தீர்வு பாருங்க. கூட்டுத்தொடர் வரிசை. ஸோ பேசிக்லி ஒரு ஜென்ரலா கூட்டுத்தொடர் வரிசை எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் உறுப்பு A, அடுத்தது பாத்தீங்கன்னா A பிளஸ் D, அடுத்தது A பிளஸ் 2D, அப்புறம் A பிளஸ் 3D இப்படி தானே போயிட்டு இருக்கோம். ஆமா, இதுல Dங்கிறது என்னன்னு தெரியும். ஸோ பொது வித்தியாசம் இங்க கொடுத்துருக்காங்க. Aங்கிறது என்னன்னு தெரியும், முதல் உறுப்புன்னு தெரியும். ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் A is equal to 5, D is equal to 6. சரி, இப்போ ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் A அப்படின்னு வரணும், அப்புறம் A plus D அப்படின்னு வரணும், அப்புறம் A plus 2D அப்படின்னு வரணும், அப்புறம் A plus 3D அப்படின்னு வரணும். ஒரு 4 உறுப்பு எழுதலாம். ஓகே, சரி, இப்போ Aக்கு 5 போட்டுக்கோங்க. அப்போ A plus Dக்கு 5 plus 6 என்னன்னு வரும்? தட் இஸ் 5 plus 6 11. ரைட், அடுத்தது 5 plus 2 into 6 இல்லையா? அப்போ என்னது? 5 plus 2 12. ஸோ 5 plus 12 என்ன? தட் இஸ் கம்மா போட்டு 17. ரைட், அடுத்தது என்ன? A plus 3D தானே. ஆமா, ஸோ 5 கூட்டல், ஸோ 3 பெருக்கல் 6. ஆமா, என்னன்னு போடுவீங்க? 5 plus 3 18 5 23. அப்போ 23 இங்க போட்டுக்கோங்க. அடுத்தது இப்படி போட்டு கம்மா போட்டுக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ நம்மளுடைய தேவையான கூட்டுத்தொடர் வரிசை என்னது? கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லி போட்டு என்ன எழுதுவீங்க? ஆன்சர் தட் இஸ் ஈக்குவல் டு 5, 11, 17, 23. அப்புறம் டாட் போட்டுருங்க. அவ்வளவுதான், இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? A equal to 7, D is equal to -5 கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ நம்ம தீர்வில் கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்ட்டு ஸோ அதோட ஜென்ரல் ஃபார்ம் A plus D, A plus 2D அதெல்லாம் எழுதிருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? A is equal to 7, D is equal to -5 போட்டுக்கோங்க. சரி, நான் இதை இப்படி எழுதிருக்கேன். தட் இஸ் A is equal to 7 போட்டுருங்க. அடுத்தது A plus Dக்கு 7 plus of -5. அப்போ என்னன்னு வரும்? ஸோ 7 -5 that is equal to 2. நெக்ஸ்ட் என்னது? A plus 2D, அப்போ A plus of 2 கூட -5 பெருக்கணும். சரி, அப்போ 7 -10 வருது. அப்போ -3. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா A plus 3 into -5. சரி, இப்போ 7 into இது மைனஸ் என்னன்னு வரும்? 5. ஓகே, 7 -15 that is equal to -8 வருதா? சரி, அப்போ இந்த நீங்க வரிசை அப்படி எழுதிக்கோங்க. ஸோ நமக்கு தேவையான கூட்டுத்தொடர் வரிசை என்னது? தட் இஸ் ஆன்சர். ஸோ 7, 2, -3, -8, டாட் அவ்வளோதான். இதுதான் நம்ம ஆன்சர். அடுத்த சம் போலாம். தேர்ட் சம் பாருங்க. A is equal to 3/4, D is equal to 1/2. அதாவது Aங்கிறது 3/4, Dங்கிறது அரை. சரி, இப்போ நம்ம A அப்படி எழுதிக்கலாம். தட் இஸ் 3/4. ஓகே, இப்போ A plus D போட போறோம். தட் இஸ் 3/4 plus 1/2 தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்னது? ஸோ வெவ்வேறையா இருக்கு கீழே பகுதியில். அதனால நம்ம என்ன பண்றோம்? எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் என்னது? 4. ஸோ 4 எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? தட் இஸ் இங்கே 4 மாற்றணும் அப்படின்னா ஸோ 2ஆல பெருக்கணும்.
ஸோ எது இங்கே வந்து 3 அப்படியே வந்துடும். ஏன்னா இங்கே கீழே 4 இருக்குது, அப்போ இங்கே 3 அப்படியே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 4 மாற்றினா இங்கே 2ஆல் பெருக்கணும், அப்போ இங்கேயும் 2ஆல் பெருக்குங்க. ஸோ தட் இஸ் 2. அப்போ 5/4 வருது. ரைட். அடுத்தது a + 2dயா. சரி, இங்கே எழுதுறது பத்தல. ஸோ நான் இதை எடுத்துடுறேன். ஓகே, சரி, இப்போ நம்ம நீட்டாக போடலாம். ஓகே, சரி, இப்போ நம்ம a + 2d அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். a + 2d என்னது, தட் இஸ் ஈக்குவல் டு ஏங்க 3/4. ஓகே, 2 பெருக்கல் 2dக்கு ஸோ 1/2. சரி, அப்போ நம்ம எதாவது அடிபடுமா? எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு அடிபட்டுரும். ஸோ இது எதுவும் அடிபட்டுருச்சு அப்படின்னா பாருங்கள். ஸோ 3/4 + 1 வருது. ரைட். இப்போ நீங்கள் ஜென்ரலாக எல்சிஎம் எடுங்க. ஸோ 4, அப்போ இங்கே வகத்தில் 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே 4ஆக மாற்றணும்னா இங்கேயும் 4ஆல் பெருக்கணும். அப்போ 3 + 4/4, அப்போ 7/4. ஸோ இது 3வது உறுப்பு. அடுத்தது என்னது? ஸோ 4வது உறுப்பு a + 3d. ஆமாம், தட் இஸ் ஏங்கிறதுக்கு 3/4. 3க்கு 3 போட்டுக்கோங்க. ஸோ டிக்கு பதிலாக என்ன போடுவீங்க? 1/2. சரி, இப்போ என்ன ஆகுது? ஸோ 3/4 + 3/2 அப்படின்னு வருது. ஓகே, நம்ம இப்போ எல்சிஎம் எடுப்போம். ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே 2ஆல் பெருக்குவோம், அப்போ இங்கேயும் 2ஆல் பெருக்கணும். ஓகே, ஸோ 4 தான் நம்ம எல்சிஎம். ஓகே, அப்போ 3 + 3 = 6 ஆகுது. அப்போ 9/4. சரி, அப்போ நம்மளுக்கு அந்த வரிசை கிடைச்சிருச்சு. அப்போ நீங்கள் ஆன்சர் எழுதிருங்க. ஸோ தட் இஸ் கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு போட்டு என்ன எழுதுவீங்க? தட் இஸ் ஃபர்ஸ்ட் 3/4, அடுத்தது 5/4, அடுத்தது 7/4, அடுத்தது 9/4. ஸோ இது அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே +2 ஆட் ஆகிட்டே இருக்கு. அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல். கொஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்க? கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொது உறுப்புகளை உடைய கூட்டுத்தொடர் வரிசைகளின் முதல் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். பொது உறுப்பு கொடுத்துட்டாங்க. tn, அதாவது nth டேர்ம் வந்து எப்படி இருக்குன்னா -3 + 2n அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ரோமன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ல கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? முதல் உறுப்பு a என்னன்னு கேட்குறாங்க. முதல் உறுப்புனா a. அடுத்து பொது வித்தியாசம். பொது வித்தியாசம்னா d. ஓகே, இப்போ இந்த ஏவும் டியும் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். சரி, இப்போ இந்த இது இருந்தால் போதும், நம்ம என்ன பண்ணிடலாம்? ஜஸ்ட் ஏவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதே போல டியும் கண்டுபிடிக்கலாம். என்ன மாதிரியான டாக்டிஸ் இருப்பீங்க சொல்லுங்க? டைமர் தரேன். குட், தெரியுதா உங்களுக்கு? எஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் tn அப்படின்ட்டு இப்போ ஃபர்ஸ்ட் சம நம்ம போட்டுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு -3 + 2n. சரி, அப்போ nth டேர்ம் இப்போ n = 1ன்னு போட்டிங்கன்னா என்னன்னு கிடைக்கும்? t1ன்னு கிடைக்கும். t1 தானே கூட்டுத்தொடர் வரிசையினுடைய முதல் உறுப்பு a. எஸ், அப்போ இந்த இடத்துல n = 1ன்னு போட்டிங்கன்னா t1 = என்னது? -3 + 2 பெருக்கல் n-க்கு பதிலாக 1. n-ங்கிற இடத்துல நம்ம 1 போட போகிறோம், அவ்வளோதான். சரி, அப்போ என்ன கிடைக்குது? ஸோ -3 + 2 தட் இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ இதுக்கு ஆன்சர் -1. அப்போ 1 மார்க் வாங்கியாச்சு. சரி, அடுத்தது இப்போ டி கண்டுபிடிக்கணும். டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதாவது 2வது டேர்ம்ல இருந்து முதல் டேர்மை கழிக்கும் பொழுது நம்மளுக்கு டி கிடைச்சிடும், அப்படிதானே? அப்போ நம்மளுக்கு இங்கே t1 ஆல்ரெடி போட்டோம். அப்போ இப்போ நம்மளுக்கு வேணுங்கிறது t2. அப்போ t2 கண்டுபிடிங்க. தட் இஸ் n இருக்கிற இடத்துல 2 போடுங்க. அப்போ என்னன்னு கிடைக்கும்? தட் இஸ் -3 + 2 × 2 தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? -3 + 4 தட் இஸ் ஈக்குவல் டு +1. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ t2க்கு பதிலாக 1 மைனஸ் போட்டுக்கோங்க, t1க்கு பதிலாக -1. that is 1 + 1 that is equal to 2. அப்போ D யோட ஆன்சரும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு அடுத்த ஒரு மார்க்கும் கிடைச்சிரும். அப்போ 2 மார்க் நம்ம வாங்கியாச்சு. இப்போ அடுத்த சம் செகண்ட் சம் பாருங்க. tn = 4 - 7n. ஓகே, நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே போடுங்க. போட்டுட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் உறுப்பு ஏவையும் அடுத்த உறுப்பு டியையும் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ ஏவை கண்டுபிடிக்கணும்னா அது டேர்ம் 1 தான் ஏ. ஓகே, அப்போ நான் டேர்ம் 1 போடணும்னா n-க்கு பதிலாக 1 போடணும். அப்போ 4 - 7 பெருக்கல் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 4 - 7 தட் இஸ் ஈக்குவல் டு -3. அப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சு, -3. ஓகே, அடுத்தது என்னது? டி கண்டுபிடிக்கணும். அதுக்கு டேர்ம் 2 வேணும். ஏன்னா டிங்கிறது டேர்ம் 2 - டேர்ம் 1ன்னு தெரியும். ஓகே, அப்போ டேர்ம் 2 வேணும்னா ஸோ நம்ம 4 - 7 × 2, ஏன்னா இதில் தான் நம்ம போடணும். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது ஒன்று தான். அப்போ அதில் தான் நம்ம போட்டு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அப்போ 4 - 7 = 14 தட் இஸ் ஈக்குவல் டு -10. ஓகே, இப்போ இங்கே என்ன போடுவீங்க? ஸோ டேர்ம் 2 -10, டேர்ம் 1 வந்து -3 that is equal to -10 + 3 that is equal to -7. ஓகே, அப்போ D யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ -7, A வோட வேல்யூ -3. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். நீங்க போட்டது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4 -11 -15 அடுத்து -19 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 19வது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிதான். இப்போ நம்ம கிட்ட என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஸோ அதை அப்படியே நீங்க எழுதிக்கோங்க. தட் இஸ் தீர்வுன்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? -11, அடுத்தது -15, -19. ஓகே, இதுக்கான க்ளூ பாயிண்ட்ஸ்லாம் தந்துடுறேன். அதுக்கப்புறம் ஃபார்முலா என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா டேர்ம் 1, இது டேர்ம் 2, இது டேர்ம் 3. இந்த போலவே போனுச்சுன்னா t19 யார் இருப்பா அப்படிங்கிறது தான் கேள்வி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ இங்க இந்த டேர்ம் 1ல இருந்து நம்ம ஒரு
யூஸ் எடுத்துக்கலாம். தட் இஸ் ஏ முதல் உறுப்புன்னு தெரியும், ரைட். அதன் பின்னாடி ஏவும் ஏ இருக்கு, அடுத்தது டி இருந்தா போதும். நம்ம ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போட்டுடலாம். இப்போ டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ டேர்ம் 2ல இருந்து டேர்ம் 1 கழிச்சா நமக்கு டி கிடைச்சிடும். அப்போ ஏவும் டியும் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா வரும். அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த டி nth டேர்மை கண்டுபிடிக்கும். அது என்ன ஃபார்முலா? ஸோ நான் டைமர் கொடுக்குறேன், ஃபார்முலா சொல்லுங்க. வெரி குட், சொல்லிட்டீங்களா இருக்கே. சரி, என்ன ஃபார்முலா? தட் இஸ் Tn is equal to and அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லையா, அதான் a plus n minus 1 into d. ஆமா, இப்போ t n-க்கு பதிலா நம்ம இந்த இடத்துல என்னது, n is equal to 19 போட்டா t 19 தானே. ஆமா, அப்ப a plus n minus 1-க்கு பதிலா 19 minus 1 into d போட்டா போதும்ல. சரி, இப்போ எல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிச்சா போதும்? ஸோ ஏவும் டியும் போட்டா போதும். ஓகே, அப்போ ஏங்கிறது ஸோ ஆப்வியஸ்லி என்னன்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் டேர்ம்ல கணக்குலயே -11 இருக்கு. அப்போ ஏக்கு பதிலாக -11 போட்டலாம். பிளஸ் இப்போ டி என்னன்னு பாருங்க, தட் இஸ் டேர்ம் 2 என்ன, -15. இப்போ இந்த மைனஸ் போட்டாச்சு. டேர்ம் 1 என்ன, -11. சரி, -15ல இருந்து -+11 போனுச்சுன்னா -4. அப்போ 18, நீங்க என்ன பண்றீங்க, -4. ஓகே, அப்ப என்ன பண்ணுவீங்க? ஸோ -11, ஸோ 18 4 72, அப்போ -72, தட் இஸ் ஈக்குவல் டு -83. அப்போ எத்தனாவது உறுப்பு? ஸோ டி 19வது உறுப்பு என்பது எதை தருகிறது? -83 தருகிறது. இது நம்மளுடைய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 5, 16, 11, 6, 1 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் -54 என்பது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம முதல்ல அந்த கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் எழுதிக்கலாம். 16, அடுத்தது 11, அடுத்தது 6, அடுத்தது 1. இப்படி வந்து அந்த கூட்டுத்தொடர் வரிசை போய்கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது -54ன்னு ஒரு இடத்துல வருமா? அப்ப அது வந்துச்சுன்னா அது இப்போ இந்த ஃபர்ஸ்ட் உறுப்பை நம்ம T1 தட் இஸ் ஏ அப்படின்னு சொல்லுவோம், கரெக்ட் தானே? இது டேர்ம் 2, ஆமா, உறுப்பு 2. அடுத்தது உறுப்பு 3, அதாவது டேர்ம் 3. இது டேர்ம் 4. அந்த மாதிரி இது டேர்ம் எத்தனாவது உறுப்பு அப்படிங்கிறது தான் கேள்வி. கேள்வி புரிஞ்சிருச்சா? சரி, இப்போ நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம கிட்ட ஏ இருக்கு, அடுத்தது நம்ம கிட்ட டியும் இருக்கு. ஏன்னா டிங்கிறது என்ன, தட் இஸ் ஏங்கிறது 16, டிங்கிறது டேர்ம் 2ல இருந்து டேர்ம் 1 கழிக்கணும். ஸோ 11ல 16 போனுச்சுன்னா -5. சரி, இப்போ டியும் கண்டுபிடிச்சு வச்சிட்டோம், ஏவும் நம்ம கையில இருக்கு. சரி, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? ஸோ நான் டைமர் தரேன், ஃபார்முலா சொல்லுங்க. ஃபார்முலா தெரிஞ்சிருச்சா? வெரி குட். என்ன பண்ணுவீங்க? தட் இஸ் Tn is equal to a plus n minus 1 into d. that is a Tn is equal to and போடுவோம், ரைட். இப்போ இங்க Tn அப்படிங்கிறது தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த இடம் தானே Tn, எஸ். அப்ப அதுதான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, -54. that is equal to -54. அப்ப இந்த ரெண்டு இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம், Tnக்கு சமமாக இருந்துச்சுன்னா, ரெண்டு சமம் தானே, அப்ப ஆட்டோமேட்டிக்கா இதுவும் சமம் தானே. அப்ப நம்ம இங்க போடலாம், that is a plus n minus 1 into d அப்படிங்கிறது எதுக்கு சமமாக இருக்கு, -54க்கு சமமாக இருக்கிறது, ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப்ல ஏ என்ன எழுதலாம், 16 போட்டுக்கோங்க, பிளஸ் n-1 அப்படிதான் போடணும், ஏன்னா n தானே நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால அதை அப்படியே போட்டுக்கோங்க. டிங்கிறது -5. சரி, தட் இஸ் ஈக்குவல் டு -54 போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்ல n-1 இன்டூ -5 இங்கே வச்சுக்கோங்க, 16 அங்கே கொண்டு போய்க்கோங்க. -54 -16, தட் இஸ் 54 16 -70. சரி, இப்போ இது n-1 மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த -5 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா இது பெருக்கல்ல இருக்கு, இங்க வந்துச்சுன்னா வகுத்தல்ல மாறும். ஸோ -5, ஸோ மைனஸ்க்கு மைனஸ் போயிடுச்சுன்னா பிளஸ். ஸோ 14 பார்த்தீங்கன்னா 70, அப்படிதானே? அப்போ 14. அப்போ இங்க இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, தட் இஸ் n-1 என்பது 14 தருகிறது. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 14 + 1, தட் இஸ் ஈக்குவல் டு 15. அப்போ என்னுடைய மதிப்பு என்னன்னு கிடைக்குது, 15ன்னு கிடைக்குது. ஸோ அதானே கேட்டாங்க. அப்போ இது எத்தனாவது உறுப்பு, சுட்டி 15வது உறுப்பாக இருக்கிறது. ஸோ n is equal to 15 தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6, 9, 15, 21, 27, 183 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் நடு உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த கேள்வி நல்லா கவனமா படிங்க. கூட்டுத்தொடர் வரிசைன்ட்டாங்க, அடுத்தது நடு உறுப்புகளை அப்படிங்கும் போது இங்க கலை அப்படின்னு வரும்போது இது ப்ளூரல் தானே, அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகள் தான் இருக்கணும் அப்படிங்கறத மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிதான், ஓகே. முதல்ல இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உறுப்பு 9 கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இங்க எழுதுறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உறுப்பு 9 கொடுத்துட்டாங்க, அடுத்தது 15 கூட கொடுத்துட்டாங்க, அடுத்தது 21, அடுத்தது 27 கொடுத்துட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க 183 அப்படின்ட்டு கடைசி உறுப்பையும் நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. சரி, அப்போ இதை பாத்தீங்கன்னா எல்ன்னு சொல்லுவோம், இது பாத்தீங்கன்னா ஏன்னு சொல்லுவோம். சரி, இப்போ நம்மளுக்கு டிங்கிறதும் தெரியும் இல்லையா? இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 9 வந்தாச்சு, எல் இஸ் ஈக்குவல் டு 183 நம்ம கிட்ட வந்தாச்சு. அடுத்து டி அப்படிங்கிறது என்னது, ஸோ டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1. ஸோ டேர்ம் 2ங்கிறது எது, ஸோ ரெண்டாவது உறுப்பு. இப்போ இதுதான் டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, டேர்ம் 4 அப்படின்னு சொல்லி போவோம் இல்லையா? இப்போ இது ஸோ 15 அப்படிங்கிறது டேர்ம் 2. அப்போ 15 மைனஸ் டேர்ம் 1ங்கிறது 9. அப்போ 15ல் 9 போச்சுன்னா ஸோ 6. ஓகே, அப்போ டியும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம கிட்ட என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு பாருங்க, ஏ இருக்கு, எல் இருக்கு, டி இருக்கு. சரி,
அப்போ இப்போ நீங்க இதுல இருக்கக்கூடிய உறுப்புகள் எத்தனை இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லணும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ பாருங்க 1 2 4 5. இப்போ இதுல பாத்தீங்கன்னா எத்தனை உறுப்புகள் இருக்கு? ஸோ இங்க 1 2 3 4 உறுப்புகள் இருக்கு, அப்படிதானே? சரி, அப்போ வந்து இங்க 4 உறுப்புகள் இருக்கு. சரி, இப்போ இங்க பாருங்க 1 2 3 4 5 இருக்கு. இப்போ இங்க எத்தனை உறுப்புகள் இருக்கு? மொத்தமா 5 உறுப்புகள் இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி இப்போ இங்க 9 15 21 27 அப்படின்ட்டு 183 வரைக்கும் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிச்சு அதுல பாதி எடுத்தா தானே அது நடு உறுப்பு. அதுல நடுவுல இருக்கிறது தான் நடு உறுப்பு. எஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ நான் இப்போ டைமர் ஆன் பண்றேன். ஃபார்முலா ஞாபகப்படுத்துங்க. நம்ம வந்துருச்சா? எஸ். n is equal to லட்டு 1ன்னு சொல்லி தந்திருக்கேன்ல. LAD1 லட்டு 1. அப்போ தட் இஸ் L minus A by D plus 1. இதுதான் ஃபார்முலா. சரி, இப்போ இந்த மேலே இருக்கிறது சும்மா நிமோனிக்ஸ்க்காக தான் சொன்னேன். ஸோ அதை அழிச்சிடறேன். சரி, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அந்தந்த வேல்யூஸ் அங்கே போடலாம். தட் இஸ் n is equal to என்னது? எல்லுக்கு பதிலாக என்ன போடுவீங்க? 183 183 மைனஸ் ஏக்கு பதிலாக 9 டிவிஷனில் பார்த்தீங்கன்னா 6 போட்டு ப்ளஸ் 1. சரி, 183லேருந்து 9 போச்சுன்னா எவ்வளோ? ஸோ தட் இஸ் 174 by 6 + 1 போட்டுக்கோங்க. சரி, இது பார்த்தீங்கன்னா 6ஆம் வாய்ப்பாடில் அடிக்க முடியுமான்னு பாருங்க. 2 6 12 மிச்சம் 34. ஓகே, 2 6 12 போச்சுன்னா 54 வருதா? 54 9 6 54 ரைட். அப்போ 29 + 1. அப்போ 29 1 கூட்டிங்கன்னா 30 கிடைக்குதா? ரைட். அப்போ என்னது? என்னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் 30 அப்படின்ட்டு. சரி, கண்டுபிடிச்சிட்டோம் தான். பட் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு நடு உறுப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்ப நடு உறுப்புனா இங்க 15வது உறுப்பு தான் நடு உறுப்பு. ஏன்னா பாதியா பிரிச்சா 15. அதனால சென்டர் வேல்யூ வந்து 15 அப்படிங்கிறது தப்பு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுறாதீங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 3 5 7 இதுல மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு? 7 9 கூட போட்டுக்கோங்க. இதுல மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு? 5 உறுப்புகள் இருக்கு. இப்போ 5 உறுப்புகள் இருக்கும்போது என்னுடைய சென்டர் வேல்யூங்கிறது எது? நடு உறுப்புங்கிறது 5 தானே? ஆமா. ஸோ இங்க வந்து n வந்து 5, அதாவது ஒற்றைப்படை. ஓகே, இப்போ இதுவே பாத்தீங்கன்னா 1 3 7 8ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க என்னுடைய வேல்யூ, அதாவது எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 4 நம்பர்ஸ் இருக்கு. இதனுடைய சென்டர் வேல்யூ சொல்லுங்க பார்ப்போம். ஸோ நீங்க சென்டர் வேல்யூ என்ன பண்ணுவீங்க? ஸோ இது ரெண்டையுமே தான் எடுப்பீங்க. இந்த 2 வேல்யூவும் எடுத்து தான் நீங்க போட்டாகணும். ஓகேவா? சரி, 2 வேல்யூ இதுல ஆவரேஜ்னு கேட்டாங்கன்னா நீங்க அதாவது சென்டர் வேல்யூ கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த 2 வேல்யூஸுமே நம்ம வந்து கட்டாயமாக எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கும். ஸோ அதை தான் நாம இங்க வந்து அப்ளை பண்ணணும். சரி, அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க மொத்தமா என்ன இருக்கு? தட் இஸ் 30 உறுப்புகள் இருக்கு. 1 2 up to 30 உறுப்புகள் இருக்கு. ஓகே, இதுல பாதி என்னது? 15. அப்ப 15க்கு அப்புறம் 16 சரிதானே? ஏன்னா நம்ம இங்க ஒரு உறுப்பு இங்க ஒரு உறுப்பு இப்படி தள்ளிக்கிட்டே வருவோம். இப்ப எப்படி இங்க ஒண்ணு தள்ளணும் இங்க ஒண்ணு தள்ளணும், அப்புறம் இங்க ஒண்ணு தள்ளுவோம் இங்க ஒண்ணு தள்ளுவோம், இப்படியே தள்ளிட்டே வரும். அந்த மாதிரிதான் இங்கே 1 2 3ல அடுத்தது இங்க 30ல இருந்து ஒன்னொன்னா தள்ளிக்கிட்டே வந்தோம்னா இந்த 15 மற்றும் 16வது உறுப்பு 15th டேர்ம் 16th டேர்ம், அதாவது என்னாவது உறுப்பு, அதாவது 15வது உறுப்பு அப்படின்னு சொல்ல வரேன். தட் இஸ் என்னன்னா T15th and T16th அப்படிதான் கண்டுபிடிக்கணும். சரி, நம்மளுக்கு Tnth டேர்முக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஓகே, ரீகால் பண்ணுங்க. அண்டு தான் a plus n minus 1 into d தெரியும். சரி, அப்ப அதுல a என்னன்னு தெரியும் இல்லையா? ஆமா, என்னது? a வந்து இங்க இருக்கக்கூடிய 9. சரி, பிளஸ் nங்கிற இடத்துல 15 மைனஸ் 1 இன்டூ டிங்கிறதும் இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 6 போட்டுக்கோங்க. சரி, அடுத்தது இங்க என்னது? 9 பிளஸ் இங்க 15ல 1 போச்சுன்னா 14, இங்க 6. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ ஆட் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ என்ன? 9 பிளஸ் 14 84, தட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும்? ஸோ 93 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 16வது உறுப்பு பார்க்கணும். சரி, அப்போ 9 அது a பிளஸ் n மைனஸ் 1 பதிலாக 16 மைனஸ் 1 இன்டூ 6. சரி, அப்போ 9 பிளஸ் ஸோ 16ல் 1 போச்சுன்னா 15, 15 பெருக்கல் 6. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்ல 9 பிளஸ் 15 நமக்கு என்னன்னு தெரியும்? 90. ஸோ 99. ரைட், இப்போ ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. ஸோ தட் இஸ் T15ங்கிறது 15வது உறுப்புங்கிறது 93, அடுத்து T16வது உறுப்புங்கிறது 99. இதுதான் பார்த்தீங்கன்னா நடு உறுப்புகள். ஸோ 2 உறுப்பு வந்துருச்சா? அதுதான் நான் ஃபர்ஸ்டே நான் உங்களுக்கு ஒரு க்ளூ பாயிண்டா தந்தேன். இங்கே கேள்வியில நடு உறுப்புகள் ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க 2 உறுப்பு வரும், அதை யோசிச்சுட்டு போடுங்க. 7வது சம ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம் எனில் 24வது உறுப்பின் 6 மடங்கானது 0 என்று நிறுவுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, முதல்ல அந்த டேர்ம்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். தட் இஸ் பாருங்க, கூட்டுத்தொடர் வரிசையில 9வது உறுப்பு, இங்க வந்து ஏ, அடுத்து டி, அடுத்த லாஸ்ட் உறுப்பு, இதை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் அவங்க தர கிடையாது. ஜஸ்ட் அவங்க ஒரு கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. சரி, அந்த கண்டிஷனை நம்ம ஜென்ரேட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். ரைட், இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 9வது உறுப்பின் அப்படிங்கிறாங்க. 9வது உறுப்பு எப்படி இருக்கும்? T9. ஓகேவா? சரி, அடுத்தது என்னது? 15வது உறுப்பின் அப்படிங்கிறாங்க. அப்ப T15. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா 24வது உறுப்புங்கிறாங்க. அப்ப T24. சரி, இப்போ இந்த உறுப்பு எப்படி இருக்கும், இந்த உறுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்? தட் இஸ் Tn எப்படி இருக்கும் ஜென்ரலா? ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், a plus n minus 1 into d தெரியும்.
அப்படிதானே? அப்ப டி 9வது உறுப்பு எப்படி இருக்கும்? ஸோ நான் இங்க போடுறேன். டி 9 எப்படி இருக்கும்? a plus 9 minus 1 into d, that is என்னது? a plus 8d வருமா? அப்ப இது இங்க போட்டுக்கோங்க. a plus 8d இதோட இது இங்க, அதாவது 9ல இருந்து ஒன்னு குறைச்சு இங்க போடணும். அடுத்து டி 15 தானே? 15 எப்படி இருக்கும்? a plus 15 minus 1 into d, that is equal to a plus 14d. அப்ப இது எப்படி இருக்கும்? a plus 14d. சரி, இப்போ இங்க வாங்க. டி 24 அது எப்படி இருக்கும்? that is a plus 24 minus 1 into d, that is a plus 23d. சரி, அப்ப இது a plus 23d. ஓகே, அந்த உறுப்பு எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். சரி, 9வது உறுப்பின் 9 மடங்கு அப்படிங்கிறாங்க. 9வது உறுப்பு என்னது? டி 9, அதனுடைய 9 மடங்கு அப்படிங்கிறாங்க. அப்ப 9 மடங்குனா 9ஆல பெருக்கிக்கணும். சரி, அடுத்தது 15வது உறுப்பின் 15 மடங்கா. அப்ப 15வது உறுப்பு எது? டி 15, அதனுடைய 15 மடங்கு. சரி, இது ரெண்டும் சமம் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. சமம். சரி, இது எப்படி இருக்குன்னா 24வது உறுப்பின் 24வது உறுப்புங்கிறது இது. ஸோ டி 24 அதனுடைய 6 மடங்குங்கிறது 0 என நிரூபிக்கிறோம். இது ரெண்டு சமமா இருந்துச்சுன்னா அது வந்து இதை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணுமா? சரி, முதல்ல இதுல இருந்து நம்ம கொண்டு போவோம். ஸோ 9 டி 9 அப்படின்ட்டு, அப்போ 9 போட்டுக்கோங்க. டி 9க்கு பதிலாக இது ஃபுல்லா எடுத்து எழுதலாம்ல. தட் இஸ் a plus 8d, that is equal to 15 into டி 15 என்னது? a plus 14d தானே? a plus 14d போட்டுக்கோங்க. சரி, இப்போ அடுத்தது உள்ள பெருக்குங்க. 9a plus, இல்ல 9 பெருக்கலனா கூட பரவாயில்ல, இப்படி கூட நீங்க அடிக்கலாம் பாருங்க. that is நம்பர் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடுங்க. that is a plus 8d சமம் 15 கீழ் 9. ஓகே, அப்ப இது பாத்தீங்கன்னா 3வது வாய்ப்பாடுல 5 டைம், இது பாத்தீங்கன்னா 3வது வாய்ப்பாடுல 3 டைம். ஓகே, a plus 14d வருது. ஓகே, சரி, இப்போ இதை வந்து டைரக்டாவே அடிச்சிருக்கலாம். இப்போ மறுபடியும் இதை இங்க கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். சரி, இது குழப்பம் வேண்டாம்னா நம்ம இந்த இடமே வேண்டாம். இது எப்படி அடிக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லி கொடுத்தேன். பட் நீங்க டைரக்டா இதை அடிச்சிருங்க. ஏன்னா மறுபடியும் இதை கொண்டு வந்துட்டு இங்க பண்ணிட்டு இருக்கிறத விட பெஸ்ட். ஸோ இங்க 3வது வாய்ப்பாடுல அடிங்க. ஸோ 3 9, இங்க 3வது வாய்ப்பாடு தான் 5 டைம் வரும். ஓகே, 5 டைம். அப்ப இங்க போட்டுக்கோங்க. ஸோ 3 into a plus d 8d, that is equal to 5 into a plus 14d போட்டாச்சு. ரைட், இப்போ நீங்க உள்ள பெருக்கிக்கோங்க. சரி, பெருக்குனா ஸோ 3a plus 8 3 24d, that is equal to 5a plus 5 14 70d. ரைட், அடுத்தது இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடில் கொண்டு வந்துருங்க. ஸோ அப்போ 3a plus 24d minus 5a minus 70d சமம் 0 ஆயிடும். இப்போ இங்க பாருங்க 3a, இங்க மைனஸ் 5a, அப்ப மைனஸ் 2a வருதா? ஆமா. அடுத்தது 24d மைனஸ் 70d, அப்ப மைனஸ் 70ல இங்க போடுற மைனஸ் 70ல 24 போச்சுன்னா மிச்சம் பாருங்க 6. ஸோ இங்க வந்து 6 மாதிரி இருக்கும். 6ல 2 போச்சுன்னா 4. ஸோ மைனஸ் 46. ஸோ மைனஸ் 46d சமம் 0 போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றீங்க? மைனஸ் 2a மைனஸ் 46d சமம் 0. இப்போ இது என்னது? 2ஆம் வாய்ப்பாடு தான் 2 பக்கமும் இருக்கு. அப்புறம் மைனஸ் தான் இருக்கு. அப்ப த்ரோட்டா இதை மைனஸால பெருக்கினீங்கன்னா பிளஸ்ஸா மாறிடும். அப்ப நம்மளுக்கு 2a plus 46d வருதா? 2a plus 46d சமம் 0. இது மறுபடியும் 2ஆல நீங்க வகுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க 2 பக்கமும். ரைட், என்ன கிடைக்கும்? ஸோ இந்த 2க்கு ஒரு 2 இந்த கேன்சல் ஆயிட்டு அப்ப a பிளஸ் இந்த 46க்கும் அடிக்கணும். அடிச்சோம்னா பிளஸ் 23d சமம் 0. சரி, இப்போ a plus 23dங்கிறது எங்க பார்த்திருக்கோம் பாருங்க. ஸோ இங்க பார்த்திருக்கோமா? எஸ். அப்ப அது பாத்தீங்கன்னா 24. ஸோ இங்க இருக்குல்ல 24வது உறுப்பு தானே. அப்ப இது டி 24 நம்ம போடலாம் தானே? எஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நீங்க 6ஆல பெருக்குங்க. ஸோ அப்பவும் அது என்ன பண்ணுது? ஸோ 0 தான் தருது. ஸோ அப்ப நம்ம இப்படியே நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 6 இங்க போட்டு பெருக்கி நான் போட்டு ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறத விட அப்படியே ஒரு மெத்தட்ல நம்ம பண்ணிடலாம். அண்ட் இப்போ நான் இங்க அடிச்சு போட்டு காமிச்சேன் இல்லையா? இது நீங்க அடிக்காம கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 6 அப்படியே வரும். சரி, அந்த மெத்தடையும் நான் உங்களுக்கு இப்போ போட்டு காமிச்சிடுறேன். ஸோ என்னது? கண்டிஷன் படி 9 டி 19 இஸ் ஈக்குவல் டு 15 டி 15. சரி, இப்போ இது எப்படி எழுதலாம்? 9 பெருக்கல் ஸோ a பிளஸ் 8d, இது பார்த்தீங்கன்னா 15 இன்ட்டு a பிளஸ் 14d. ஆமா, இப்போ இதை உள்ள பெருக்குங்க. நான் இங்க வந்து அடிச்சேன், இந்த மாதிரி அடிச்சு போட்டு காமிச்சேன். இப்போ நீங்க இது உள்ள பெருக்குங்களேன். 9a பிளஸ் 9 8 72d, தட் இஸ் ஈக்குவல் டு 15a பிளஸ் 15 14 பெருக்கினீங்கன்னா 210d அப்படின்னு வரும். சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்ல எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துருங்க. தட் இஸ் பார்த்தீங்கன்னா 9a, இல்லைன்னா இதை அந்த பக்கம் கொண்டு போயிருங்க, கொஞ்சம் எளிமையா இருக்கும். ஏன்னா இங்க வந்து 15a அப்படிங்கிறது பெரிய நம்பர், 210 பெரிய நம்பர் இல்லையா? ஸோ நம்ம இதை என்ன பண்றோம்? சமம் இதை ஃபுல்லா நம்ம 0 ஆக்கிட்டு இதை பூரா அங்கிட்டு அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். ஓகே, 15a பிளஸ் 210d
-9A -72D அப்படின்னு போடுங்க. ஸோ கொஞ்சம் சேஞ்ச் தான். ஸோ ரெண்டுமே சமம் தானே, அதனால நான் சமத்தை இப்படி மாற்றி எழுதிக்கிட்டேன். 0 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு போடலாம். இப்போ இங்கே 15ல் 9 போச்சுன்னா என்னன்னு சொல்லுவீங்க? 6A. ஸோ இப்போ 6A. அடுத்தது 210ல் 72 போச்சுன்னா 138Dயா? ஆமாம். ஓகே போட்டுருங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 6A + 138D = 0ன்னு இப்படி மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் 6வது வைப்பட வெளியில் எடுங்களேன். தட் இஸ் A + ஸோ 138 6ஆல் வகுங்க என்னன்னு வருது? ஸோ 2 6 12 மிச்சம் 18னா 3. ஸோ 3 6 18. ஓகே, அப்போ இங்கே என்ன வரும்? 23Dன்னு வருமா? தட் இஸ் ஈக்குவல் டு 0. இது நம்ம என்னன்னு மேலே பார்த்துருக்கோம். தட் இஸ் T24ன்னு பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? மேலே கட்டுற பாருங்க. எஸ் T24ங்கிறது A + 23D தானே, அது இங்கே கிடைச்சிருச்சு. இன்ட்டு 6ம் சேர்ந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம இந்த 6 போட்டு பெருக்கி இப்படி நம்ம வந்து 6 × 0 அதுவும் 0 தான் தருது அப்படின்னு சொல்லி காமிச்சோம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி போடுறீங்கனாலும் ஓகே, நீங்கள் 2 மெத்தட்லையும் போடலாம். இப்போ இது 6 × இதுக்கு பதிலாக நம்ம T24 தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ அவங்க இதுதானே காட்ட சொன்னாங்க. ஸோ 24வது உறுப்பின் 6 மடங்கு 0 என நிறுவுக, அதை நிரூபித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. இப்போ பார்த்தா இந்த 7வது சம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22ல் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ பார்க்க போகிற 8வது சம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21ல் கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்டான ஒரு பயிற்சியாக இருக்குது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 8வது சம் பாருங்க. 3 + K 18 - K 5K + 1 என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் Kயின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூட்டுத்தொடர் வரிசையா இருக்கணும்னா அதுக்கு சாதாரணமா அதுக்கு என்ன தகுதி? எஸ், என்ன சொல்லுவோம்? தட் இஸ் இப்போ அடுத்தடுத்த உறுப்புகள் வந்து ஒரு பொது வித்தியாசத்தோட இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிதானே? எஸ், தட் மீன்ஸ் என்னன்னா இப்போ இங்க எழுதியிருக்கக்கூடிய அந்த 3 + K 18 - K 5K + 1. ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? டின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? அதுவும் டி தான். இது எப்படி இருக்கும்னா தட் இஸ் இது term 1 term 2 term 3 அப்படின்னு எடுத்தோம்னா அப்போ term 2 - term 1ங்கிறது இந்த டி. இது பார்த்தீங்கன்னா term 3 - term 2. ஓகேவா? இது ரெண்டும் சமமாக இருந்துச்சுன்னா இது கூட்டுத்தொடர் வரிசை தானே? ஆமாம். அவங்களே என்ன சொல்றாங்க? இது கூட்டுத்தொடர் வரிசை தான் இருக்குது. அப்போ கேவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரி, அப்போ நம்ம இந்த T2க்கு பதிலாக அந்த டேர்ம் அப்படியே இங்கே எடுத்து எழுதலாம்ல? சரி, இப்போ நீங்கள் எழுதுங்க. ஸோ term 2 என்னது? 18 - K மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது term 1. term 1 என்னது? 3 + K that is equal to term 3 என்னது? 5K + 1. term 2 என்ன? 18 - K. ஓகே, இப்போ 18 - K -3 -K சமம் 5K + 1 -18 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுமா? +K. சரி, இப்போ கேவெல்லாம் ஒரு சைடு, நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுங்க. ஓகே, இப்போ 18 - 3 18ல் 3 போச்சுன்னா 15. ஓகே, 15 போட்டுக்கோங்க. இங்கே -2K இருக்கு. ஸோ +15 இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 5K, இங்கே 1K, அப்போ 6K இருக்கு. அப்போ -1 -18 18ல் 1 போச்சுன்னா 17. சரி, இப்போ இந்த கேவெல்லாம் ஒரே சைடு கொண்டு வாங்கன்னு சொன்னா எஸ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 6K இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். -2K -6K இந்த பக்கம் -17 இருக்கு. 15 அந்த பக்கம் போச்சுன்னா -15. தட் இஸ் ஈக்குவல் டு என்னாவது? இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா -8K. இங்கே மைனஸ், ஸோ எவ்வளோ? 15 30 32ஆவதா? எஸ். அப்போ நம்ம என்ன ரெண்டு பக்கமும் மைனஸ் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ கேவோட வேல்யூ என்னன்னு வருது? 32. 8ஆல் வகுத்தோம்னா 4. ஓகே, அப்போ கேவோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது? 4 32ங்கிறதுனால 4 தான் ஆன்சர். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கா? தட்ஸ் ஆல். Question number 9. X 10 Y 24 Z என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் X Y Z ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்மளுக்கு என்னது? X கூட ஏதோ கூட்டியிருக்காங்க, 10 வந்திருக்கு. 10 கூட என்னமோ கூட்டிட்டு அதுக்கப்புறம் ஏதோ கூட்டல் பண்ணியிருக்காங்க 24, மறுபடியும் ஏதோ ஒன்று கூட்டியிருக்காங்க, Z கிடைச்சிருக்கு. சரி, இப்போ இந்த காமன் டிஃபரன்ஸ் இதுக்கு இப்படி இருக்கக்கூடிய அந்த டிங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக போட்டுடலாம் தானே? சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்? X, 10, Y, 24, Z. ஓகே, இப்போ இதுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? டின்னு சொல்லுவோம். ஏன் நம்மளுக்கு இங்கே எக்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க, ஏன்னா நம்பர்னு கொடுக்கல. ஸோ அதனால நான் டின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அதே போல் இதுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? டி தானே? ஆமாம், அதே போல தான் இதுக்கு இருக்கக்கூடியது டி அண்ட் இங்கே இருக்கக்கூடியது டி. ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். சரி, அப்போ என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்குறீங்களா? தட் இஸ் இப்போ இது term 1, இது term 2, இது term 3, இது term 4, இது term 5ன்னு தெரியும். ஓகே, நம்மளுக்கு சாதாரணமாக டிங்கிறது என்னன்னு தெரியும்? தட் இஸ் term 2 - term 1ன்னு தெரியும் இல்லையா? term 3 - term 2ன்னு தெரியும். சரி, இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் டி. ஓகே, அதே போல இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் டி. இது ரெண்டையும் கூட்டுங்க, அப்போ 2Dன்னு வருது. அப்போ 2Dங்கிறது எப்போ கிடைக்கும்? தட் இஸ் term 3ல இருந்து term 1 கழிங்க. நான் வந்து ஒரு நம்பர், அதாவது 2 அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணிட்டு term 1க்கே வந்துட்டேன். ஸோ இது ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய வித்தியாசம் பார்க்கும்போது அது 2D தானே? எஸ், 2D தானே? ஆமாம். அப்போ அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஏன்னா இப்போ பாருங்க,
நம்ம டேர்ம் 3 மைனஸ் டேர்ம் 1 எடுக்கிறத விட இப்போ இந்த 10 24 கழிச்சா அது 2D தருது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம்னா அப்போ ஈஸியா போட்டலாம். அந்த கான்செப்ட்டுக்கு நான் வரேன். சரி, இப்போ என்னது தட் இஸ் டேர்ம் 24ங்கிறது டேர்ம் என்னது டேர்ம் 4. அப்ப டேர்ம் 4ஐயும் டேர்ம் 2வையும் கழிச்சா நமக்கு 2D அப்படிங்கிறது தெரியும். சரி, டேர்ம் 4 தான் இருக்கே என்னது 24ன்ட்டு டேர்ம் 2 10 அப்படின்ட்டு அதுதான் 2D தருது. தட் இஸ் ஈக்குவல் டு 14 அப்படிங்கிறது 2D. அப்ப அதுல இருந்து Dங்கிறது என்னன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க. ஸோ 14/2 தட் இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ அப்போ Dயோட வேல்யூ அழகா கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு 7. சரி, அப்ப என்ன பண்ணுவீங்க? ஸோ இங்கிருந்து இப்போ இந்த எக்ஸ் 10 y 24 z. ஸோ இங்க 10ல இருந்து இது 7 கூட்டினா இங்க 17 வந்திருக்கும். இங்க இருந்து மறுபடியும் 7 கூட்டினா 24 வந்திருக்கும். இது கூட 7 கூட்டிங்கன்னா 31 வந்திருக்கும். அடுத்து இங்க வந்து 7 கழிக்கணும், அப்போ 3 வந்திருக்கும் அப்படின்னு ஈஸியா போட்டுருவீங்க. பட் அதை நம்ம ப்ரொசீஜர் படி போடணும். சரியா? இப்போ எப்படி போடுவீங்க? ஸோ டைமர் தரேன், யோசிச்சு வைங்க, போட ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிம்பிள் பா. தட் இஸ் இங்க பாருங்க T1 T2 T3 T4 T5 ஓகே. நம்மளுக்கு Dனா என்னன்னு தெரியும், T2 மைனஸ் T1 தெரியும். தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ Dயோட வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சாச்சு. தட் இஸ் 7 அப்படின்ட்டு அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இங்க T2 மைனஸ் T1 அப்படிங்கிறது ஸோ இப்போ 7க்கு சமம். அப்படிதானே, Dக்கு தானே சமம். சரி, இப்போ T2 என்னது 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 7. அப்போ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 7 மைனஸ் 10 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. அப்போ மைனஸ் எக்ஸுங்கிறது 3னா அப்போ பிளஸ் எக்ஸுங்கிறது பிளஸ் 3. அப்போ நம்ம எக்ஸுக்கு 3ன்னு கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். சரி, ஒன்று வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்னது தட் இஸ் இப்போ இது ரெண்டு எடுத்தோம்னா ஈஸி தானே, T2 T3. ஓகே, அப்போ மறுபடியும் நம்ம D இஸ் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. ஓகே, T3 என்னது, அதாவது T3 மைனஸ் T2 பண்ணாலுமே 7 தான் தருது. அதை போட்டுக்கோங்க முதல்ல. ஓகே, T3 என்னது y மைனஸ் 10 சமம் 7. சரி, அப்போ இங்கே y சமம் என்னது 7 பிளஸ் 10 தட் இஸ் ஈக்குவல் டு 17. yங்கிறது 17 தருது. இப்போ y இஸ் ஈக்குவல் டு 17. சரி, நம்ம போட்டதெல்லாம் கரெக்டாக வந்துட்டே இருக்கு பாருங்க. ஸோ 3 17 கிடைச்சிருச்சு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் இப்போ நம்ம அடுத்து Z தான் கண்டுபிடிக்கணும். Z கண்டுபிடிக்கணும்னா இப்போ இது ரெண்டையும் எடுக்கணும், அப்படிதானே? அப்போ அதே D தான். தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ T5 மைனஸ் T4ன்னு போட்டு தட் இஸ் ஈக்குவல் டு 7ன்னு போடுங்க. சரி, இப்போ T5 என்னது Z மைனஸ் T4ங்கிறது 24 சமம் 7. அப்போ Z சமம் 7 பிளஸ் 24 தட் இஸ் ஈக்குவல் டு 31. அப்போ Z வேல்யூ 31ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அப்போ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 17, இசட்டுக்கு 31. இப்போ சினிமாக்கு போகலாமா? என்ன இப்படி சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா? இப்போ இந்த 10வது சம் பாருங்க தெரியும். ஓகே, இல்லை சினிமாக்கு போய் படம் பார்ப்பாங்க, நம்ம சினிமாக்கு போய் பாடம் பார்க்கலாம், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, ஸோ 10வது சம் ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தமா 30 வரிசைகளும் உள்ளன. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட இரண்டு இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும்? ஓகே, படிக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். ஸோ பாருங்க, முதல் வரிசையில 20 இருக்கையா, மொத்தமா 30 வரிசையா. சரி, இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ சினிமா தேட்டர்ல ஃபர்ஸ்ட் வரிசையில மொத்தமா எத்தனை இருக்குங்கிறாங்க? ஸோ 20 இருக்குங்கிறாங்க. ரைட். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன, மொத்தமா 30 வரிசை இருக்குங்கிறாங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா ஸோ இது ஃபர்ஸ்ட் வரிசை, இது ரெண்டாவது வரிசை அப்படின்ட்டு 30 வரிசை இருக்குதுங்கிறாங்க. சரி, இல்ல அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் ஸோ இதுக்கு அடுத்த வரிசையான ரெண்டாவது வரிசையில பாத்தீங்கன்னா ஸோ இதே போல என்னது 2 இருக்கைகள் கூடுதலா இருக்கு. அப்ப இங்க 20னா இங்க 22 வரணும். அப்ப இங்க என்ன வரும் 24. அப்ப இங்க என்ன வரும் 26. இந்த 30ங்கிறது கடைசியா இருக்கும். அப்ப அங்க வந்து டோட்டலா எத்தனை இருக்கும், இந்த இடத்துல எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத கேள்வி. டோட்டல் இல்ல, இந்த இடத்துல எத்தனை இருக்கைகள் இருக்கும். இப்ப 3வது வருஷம்னா 24 இருக்குல்லவா, அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படிங்கறத கேள்வி. சரி, இப்ப போடலாமா? சரி, நான் இப்ப இதை வந்து erase பண்ணிடுறேன். ஓகே, இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணா போட வரும்? ஏன்னா நம்மளுக்கு மொத்தல 30 வரிசை அப்படின்ட்டாங்க. அப்ப லாஸ்ட் nth டேர்மும் தெரிஞ்சிருச்சு. அப்போ Tn is equal to a plus n minus 1 into d அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணா போதும். ஓகே, இப்போ நமக்கு a அப்படிங்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் வரிசையில 20 இருக்கா, அப்ப a 20. ஓகே, நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் d is equal to என்னது, ஸோ ஒவ்வொரு வரிசையில 2 தான் டிஃபரன்ஸ் அவங்க சொல்லிட்டாங்க. அடுத்தது nth டேர்ம் லாஸ்ட் என்னாவது வரிசை என்னது, ஸோ 30வது வரிசை. அப்ப n கிடைச்சிருச்சு. இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. இப்போ நம்ம அதை அப்படி டைரக்டா இன்புட் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா t 30ன்னு போட்டுக்கோங்க. தட் இஸ் ஏங்கிறது என்னது 20 பிளஸ் n மைனஸ் 1னா 30 மைனஸ் 1 இன்டூ டிங்கிறது 2. ஓகே, ஸோ 20 பிளஸ் 29 இன்டூ 2 தட் இஸ் ஈக்குவல் டு 20 பிளஸ் இது 58. அப்போ 78. ஆமா, அப்போ நான் சொன்னது போல இப்போ டி 30வது அந்த தியேட்டர்ல டி 30வது இடத்துல இருக்கக்கூடிய வரிசையில 78 சீட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது நம்மளுடைய ஆன்சர். அப்போ சினிமா சமன் தான் 78 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி 11, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் 27, அவற்றின் பெருக்கற் பலன் 288 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரி, கான்செப்ட் என்னன்னு பாத்துக்கோங்க. அடுத்தடுத்த 3 உறுப்புகள்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 இருக்கா, ரைட். இப்போ இது பார்த்தீங்கன்னா 4 5 6 அப்படின்னு போகுது. இப்போ அடுத்தடுத்த 3 உறுப்புனா இது 3மே அடுத்தடுத்த உறுப்பு தானே. எஸ், அப்போ அந்த 4 5 6 கூட்டுனா, அதாவது இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அது 27 தரும். ஆனால் இது என்னன்னு தெரியாது, எக்ஸ்.
இது x + 1 அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. சரி, அடுத்தது இந்த 3 பெருக்குனா 4 × 5 × 6 பெருக்குனா அது 258 தரும் அப்படின்னா, இப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த உறுப்பு என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். சரி, இப்போ இந்த மாதிரி அடுத்தடுத்த 3 உறுப்புகள் அப்படின்னு சொன்னாலே நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஜென்ரலா 3 உறுப்புகள் அடுத்தடுத்து இருந்துச்சுன்னா, ஸோ எப்பவுமே இது மறந்துடாதீங்க. தட் இஸ் a - d, a அடுத்த உறுப்பு a + d. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏ அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் போடுவோம் a + d இப்படின்னு போட்டே வருவோம்ல. அதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய a - dயும் சேர்த்துருக்கோங்க. ஏங்கிறத சென்டரில் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி -d, இதுக்கப்புறம் +d அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஈஸியாக வந்துடும். அதாவது எல்லாத்தையும் கூட்டும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா a கிடைக்கும். எல்லாத்தையும் பெருக்கும்போது உங்களுக்கு d கிடைச்சிடும். சரி, இப்போ போட்டு பார்த்தா தெரியும். ஓகே, ஸோ இப்போ a - d, a + d என்பது அடுத்தது என்பதை அடுத்தடுத்த 3 உறுப்புகள் என கொள்க. அடுத்தடுத்த 3 உறுப்புகள் என்க அப்படின்னு போட்டுக்கோங்க. இல்லைன்னா அடுத்தடுத்த 3 உறுப்புகள் சமம் a - d, a + d போட்டுக்கோங்க. சரி, இப்போ நம்ம வந்து என்னது கூடுதல் தானே. சரி, கூடுதல் என்னன்னு சொல்றோம்? இந்த 3ஐயும் கூட்டினா எதுக்கு ஈக்குவலா இருக்குங்கிறாங்க? தட் இஸ் 27க்கு ஈக்குவலா இருக்குங்கிறாங்க. அப்போ என்னது a - d + a + d இதுதானே கூட்ட போறோம். சரிதானே? எஸ், இப்போ கூட்டுங்க. தட் இஸ் a - d + a + d. ஓகே, இப்போ இந்த -dக்கும் +dக்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3a = என்னது 27. அப்போ a = என்னது 27 × 3 தட் இஸ் = 9. அப்போ a ஓட வேல்யூ 9 கண்டுபிடிச்சிட்டோமா? எஸ், நான் தான் சொன்னேன் கூட்டுனா உங்களுக்கு a கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன்னா அது கிடைச்சிச்சு. அடுத்தது என்னது? ஸோ பெருக்கல் பலன் வந்து 288 அப்படிங்கிறாங்க. சரி, நான் இங்கே ஒரு கோட் அப்படியே போட்டுக்கிறேன். சரி, போட்டுட்டு பாருங்க, இந்த இடத்துல போட்டுட்டு இந்த பக்கமா போடுறேன். ஓகேவா? என்னது கேட்டிருக்காங்க? பெருக்கல் பலன். பெருக்கல் பலன் என்னது? a - d × a + d தானே. தட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்றாங்க? 288 அப்படிங்கிறாங்க. சரிதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது பாருங்க என்ன ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ a - b இதுவும் பாருங்க a - b × a + b. அப்போ நம்ம அதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? தட் இஸ் ஈக்குவல் டு a² - b² சொல்லுவோமா? இங்க bங்கிற இடத்துல d இருக்கா? அப்போ a² - d² × a போட்டுட்டு தட் இஸ் ஈக்குவல் டு 288. ஓகே, இப்போ ஏக்கு வேலை தான் 9 கிடைச்சது இல்லை. அப்போ 9² - d² × 9 இஸ் ஈக்குவல் டு 288. இப்போ 9 81 அப்படியே வச்சுக்கோங்க. -d² அப்படியே வச்சுக்கோங்க. 288 9ஆல் வகுத்துருங்க. சரி, இப்போ வகுங்க என்ன கிடைக்குது? ஸோ 9 27க்கு 7 மிச்சம் 27 மிச்சம் 1 18. அப்போ 2 18. அப்போ 32 கிடைக்குதா? 32 81 - d². சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்ல கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கிக்கலாம் இருங்க. ஓகே, இப்போ என்ன பண்றீங்க? ஸோ இப்போ இந்த 81 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த d² அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா +d² ஆயிடும். இந்த 32 இந்த பக்கம் வந்துருங்க. அப்போ -32 ஆகும். அப்போ 81ல 32 போச்சுன்னா 49 போட்டுக்கோங்க d². அப்போ என்ன ஆகுது? d²ங்கிறது 49 அப்படின்னா dங்கிறது என்னது? +or - 7 இல்லையா? ஏன்னா பாருங்க 49 ரூட் எடுப்போம் அடுத்த ஸ்டெப்ல. அப்போ 7² வரும். ரூட் எடுத்தோம்னா +or - இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 7 வரும். சரி, அதுதான் அந்த கான்செப்ட் தான். சரி, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது? இதுல இருந்து ஏவும் கண்டுபிடிச்சாச்சு, டியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கேள்வியில நம்ம கேள்வியை பார்க்கணும். கேள்வியை பார்க்காம இருக்கோம் பாருங்க. எஸ், இந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க? அந்த அடுத்த இப்போ அந்த 3 உறுப்புகளை அடுத்தடுத்து எடுத்திருக்கீங்க இல்லையா? அந்த 3 உறுப்புகள் காண்க அப்படின்னு சொன்னனால அப்போ கட்டாயமா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ நம்ம அந்த உறுப்புகள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம அந்த உறுப்புகள் என்னென்னு எடுத்திருக்கோம்? தட் இஸ் a - d, அடுத்தது a, அடுத்தது a + d தானே எடுத்தோம். சரி, இப்போ நம்மளுக்கு ஏன்னா என்னன்னு தெரியும். ஸோ இங்கே தான் போட்டிருக்கேன்ல. ஆமாம், 9 அதை கொண்டாந்து இங்கே போட்டுருங்க. சரி, அடுத்தது இங்கே a - d. அப்போ ஏக்கு பதிலா 9, இங்கே -d அப்படிங்கும்போது ஸோ என்னது? +7ன்னு ஒன்று கிடைக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா -7ன்னு கிடைக்குது. டிக்கு 2 விதமான ஆன்சர். நம்ம இப்போ +7 வச்சு போட்டு பார்ப்போம். ஓகேவா? d = +7 என்னும் பொழுது அப்போ இங்கே வந்து -7, இங்கே பார்த்தீங்கன்னா a + 7. சரி, என்ன கிடைக்குது? சாரி 9பா, 9 + 7. இங்கே பார்த்தீங்கன்னா 9 - 7, 9 - 7, 9, ஸோ 9 7 கொடுத்தீங்கன்னா 16. அப்போ என்ன கிடைக்குது? ஸோ 2, 9, 16. சரி, இது வந்து ஒரு செட் ஆஃப் ஆன்சர். சரி, அடுத்த செட் மாறாது, அதே தான் வரும். பட் வரிசை மட்டும் தான் மாறும். சரி, பார்த்துலாம். இப்போ அடுத்தது என்ன? நான் d = -7ன்னு எடுக்கும் பொழுது a - d, அடுத்தது a + d. ஓகே, இப்போ ஏக்கு பதிலா 9 -7, இப்போ 9, 9 +7. சரி, அப்போ என்ன கிடைக்குது பாருங்க? தட் இஸ் 9 + 7, 9,
9 இங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 7. சரி, அப்போ 9 7 கூட்டிங்கன்னா 16, 9, 2. சரி, அப்ப பாருங்க இது ஒரு செட் ஆஃப் ஆன்சர். நல்லா பாருங்க, 2 9 16, இங்க 16 9 2 ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே ஆன்சர் தான். பட் என்ன வரிசை மட்டும் மாறி இருக்கு, மற்றபடி அதே உறுப்புகள் தான் அப்படியே கிடைக்கும். எது போட்டீங்கன்னாலும் சரிதான். ஸோ நம்மளுக்கு இதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 12, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம் 7:9 எனில் 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குன்னா, ஜஸ்ட் இங்க ஏடி அண்ட் அந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அதான் என்ன, அது எதுவுமே கொடுக்க கிடையாது. ஜஸ்ட் சிம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா 7:9 அப்படிங்கிறாங்க. சரி, அப்ப நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல 6வது உறுப்பு எப்படி இருக்கும், ஸோ T6. அடுத்தது 8வது உறுப்பு எப்படி இருக்கும், T8. ஓகே, அது எதுக்கு சமமாக இருக்குன்னா 7:9க்கு சமமாக இருக்கு. அப்ப 7:9க்கு சமமாக இருக்கு. ஓகே தானே? ஆமா, இது இதுக்கு சமமாக இருக்கு அப்படின்ட்டு. ரைட், இப்போ நம்ம இந்த 2 உறுப்புகளும் அப்படிங்கும்போது இதுவும் என்னது ஈஸ்ட் தான். ஏன்னா அதனுடைய விகிதம் அப்படின்னு சொல்றதுனால அதுவும் ஈஸ்ட் தான். ஓகே, சரி, அப்ப நம்ம என்ன பண்றோம், T6 வேணும் அப்படின்னா Tn வேணும். Tn யாரு, a plus n minus 1 into d. அப்ப இங்க n க்கு பதிலா 6 போட்டா Tr கிடைச்சிரும். ஓகே, அப்ப a plus n minus 1 க்கு பதிலா r minus 1 into d. ஏன்னா ஏவும் தெரியாது டிவும் தெரியாது, அதனால நம்ம அதை அப்படியே தான் வச்சுக்கணும். 6ல் 1 போச்சுன்னா 5d. அப்ப T6க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், a plus 5dன்னு போடலாம், ஈஸ்ட். ஓகே, அடுத்தது T8. அப்ப T8 8க்கு பதிலாக நம்ம இதுல போடுங்க, that is a plus 8 minus 1 into d, that is equal to a plus 7d, that is T8. ஓகே, இப்போ a plus 7d is equal to 7:9. சரி, இப்போ அடுத்து நமக்கு என்ன தெரியும், இந்த 9 13 அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இங்க ஈஸ்ட்ங்கிறது இங்க சமம்னு கொடுத்திருந்தா, நாம 6ஆம் வகுப்புல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், தட் இஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா 2 விகிதம் சமமாக இருந்துச்சுன்னா கடைக்கோடி உறுப்புகளின் இது பெருக்கல் பலன் என்பது ஸோ நடு உறுப்புகளினுடைய பெருக்கல் பலனுக்கு சமம்னு சொல்லுவோமா. ஸோ நீங்க அதை இங்க எழுதிருங்க. எழுதிட்டேன். தட் இஸ் பாருங்க, கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலன், தட் இஸ் a plus 5d-யும் 9-யும் பெருக்குங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா சமம் நடு உறுப்புகளின் பெருக்கல் பலன். நடு உறுப்பு என்னது, a plus 70 into 7. சரி, இப்போ போட்டலாமா, தட் இஸ் இப்போ இந்த a plus 5d ஸோ இன்ட்டு என்னது 9 தானே. ஸோ இதை நான் முன்னாடி போட்டுக்கிறேன், தட் இஸ் ஈக்குவல் டு அடுத்தது இதையும் பெருக்கணும். ஓகே தானே, அப்போ 7 பெருக்கல் a plus 7dன்னு போட்டுடலாமா. சரி, போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ தட் இஸ் 9a plus 45d, that is equal to 7a plus 63d. ஓ 7 ஓகே, இருங்க அது 7. ஸோ நம்ம 49 போட்டுடுறோம். சரி, 49d போட்டாச்சு. இப்போ என்ன பண்றீங்க, ஸோ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வாங்க, இல்லைனா ஏ இந்த பக்கம் டி அந்த பக்கம் கொண்டு போங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க, நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆன்சர் வரும். ஓகே, 9a minus 7a, that is equal to 49d minus 45d. சரி, இப்போ இங்கே ஏவை காமனாக எடுத்தீங்கன்னா ஸோ 9ல் 7 போச்சுன்னா 2a, that is equal to இங்கே ஸோ 49ல் 45 போச்சுன்னா 4d. சரி, ரெண்டாம் வாய்ப்பு விளையாடிங்க. ஸோ a is equal to என்ன ஆகுது, 2dன்னு ஆகுதா. அப்போ நம்மளுக்கு a அப்படிங்கிறதுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சுப்பா. ஏவை இன் டர்ம்ஸ் ஆஃப் டில போட முடியும், a சமம் 2d அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த கணக்குப்படி வாங்க, தட் இஸ் 9வது உறுப்பு மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் காண்க அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ 9வது உறுப்புனா T9, அதோடைய விகிதம் எது கூட, T13 கூட விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட், இப்போ இங்க இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், ஸோ இதுபடி பார்த்தோம்னா என்ன நம்ம எழுதலாம், அப்ப இதுபடி இங்க T9 அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் a plus n minus 1க்கு பதிலா இப்போ 9 minus 1 into d போடுங்க. தட் இஸ் a plus 8dன்னு போடலாம்ல. அப்ப அதே போல T13க்கும் சொல்லுங்க. தட் இஸ் a plus 13 minus 1 into d, that is equal to, இதெல்லாம் நீங்க டைரக்டாவே போட்டுக்கோங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நான் போட்டு காமிச்சிட்டு இருக்கேன். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு பதிலா நம்ம எப்படி எழுதலாம், தட் இஸ் a plus 8d is to a plus 12d. ஓகே, இது வந்து என்ன அப்படி சொல்லி தான் அவங்க கேட்குறாங்க, அதாவது என்ன விகிதத்தில் அமையும். ஸோ இப்படி வரணும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேள்வி. சரி, ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே எழுதிக்கிறேன். ஸோ a plus 8d is to a plus 12d. ஓகே, இப்போ என்னன்னா 8d. ஓகே, இப்போ இங்கே a-dன்னு வெவ்வேறு விதமான மாறிகள் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. எஸ், இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், ஏங்கிறத டிங்கிற டேர்மில் எழுதலாம்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ இந்த ஏக்கு பதிலாக நம்ம d 2dன்னு போடலாம்ல. எஸ், அப்போ இங்கே 8d, அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 2d பிளஸ் 12d. ஆமாம், அப்போ 2 8 கூட்டிக்கோங்க, அப்போ 10d ஈஸ் டு இப்போ 14d போடலாம்ல. அப்போ இது எப்படி, ஸோ ரெண்டாம் வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா 5d, இங்கே பார்த்தீங்கன்னா 7 2 14d. அப்போ இது எப்படி எழுதலாம், ஸோ 5d இஸ் ஈக்குவல் இஸ் டு 7d. இப்போ டிக்கு டியும் கேன்சல் பண்ணுங்க, அப்போ என்னன்னு கிடைக்குது, ஸோ 5 இஸ் டு 7ன்னு கிடைக்குதா. அப்போ இதுதான் நம்மளுடைய அவங்க கேட்டக்கூடிய 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து 5:7. இதுதான் நம்மளுடைய ஆன்சர்.
இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் இந்த 11வது சம் இருக்கு இல்லையா, அந்த சம் செப்டம்பர் 21 கேட்டிருக்காங்க. அதே போல 12வது சம் பாருங்க, மே 22 இப்ப போட்ட சம் மே 22 கேட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 13, இது வந்து ஊட்டிக்கு போற சம். சரி, என்னன்னு பார்க்கலாம். ஒரு குளிர்காலத்தில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன. சோ கூட்டுத்தொடர் வரிசைங்கிறது இங்க பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் 0 டிகிரி செல்சியஸ். அப்ப திங்கட்கிழமை இருக்கிறது, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மூணையும் கூட்டினா 0 டிகிரின்னு வருமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்க திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா -2, இங்க +2, அடுத்தது இது வந்து +0 இருந்தா அப்ப 0 தானே, அந்த மாதிரி. அப்ப இது திங்கள், செவ்வாய், புதன் அப்படி சொல்றாங்க. ஓகே ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலையின் கூடுதல் 18 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறாங்க. அப்ப பாருங்க, புதன், வியாழன், வெள்ளி 3 நாள் எடுத்துக்கோங்க. 3 நாளை கூட்டினா 18 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறாங்க. அப்ப 5 நாட்களுடைய வெப்பநிலைகளை சொல்லுங்க, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இப்போ இங்க வந்து அங்க கூட்டுத்தொடர் வரிசைங்கிறது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்டா கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு கூட்டுத்தொடர் வரிசைப்படி என்ன மாதிரி நம்ம எடுத்துக்குவோம்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, டேர்ம் 4, டேர்ம் 5 அப்படிதான் எடுத்துக்குவோம். அப்படிதானே? இங்க டேர்ம் 1 அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து திங்கட்கிழமைக்கு 1ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து திங்கள், இது செவ்வாய், இது புதன், இது வியாழன், இது வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலைன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ இதுல இந்த டேர்ம் 1 எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட்ல இது வந்து ஏ, இதனுடைய ஜெனரல் ஃபார்ம் கேட்கறேன். தட் இஸ் கூட்டுத்தொடர் வரிசையோட ஜெனரல் ஃபார்ம். இது ஏ, இது a+d, இது a+2d, இது a+3d, இது a+4d, இப்படிதானே இருக்கும். ஆமா. இப்ப சொல்லுங்க, 3 வெப்பநிலையில கூட்டினா 0 டிகிரி அப்படின்னா இதை 3ஐயும் கூட்டணும், அவ்வளவுதானே? சரி, இப்ப 3ஐயும் கூட்டுங்க. தட் இஸ் a+d + a+2d 3ஐயும் கூட்டியாச்சு. அது இதுக்கு 0 டிகிரி செல்சியஸ்க்கு சமமா இருக்கான். அதே போல இந்த 3 வெப்பநிலை எது? புதன், வியாழன், வெள்ளி, இதை 3ஐயும் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? தட் இஸ் a+2d, எங்க கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க, a+3d + a+4d. இதை 3ஐயும் கூட்டிங்கன்னா என்ன கிடைக்குங்கிறாங்க? ஸோ தட் இஸ் 18 டிகிரி செல்சியஸ் அப்படின்ட்டு. அப்போ 18 டிகிரி செல்சியஸ். சரியா? இந்த டிகிரி செல்சியஸ் எல்லாம் கூட எடுத்துருங்க, ஜஸ்ட் நம்பர் போடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இப்போ இதை கூட்டுங்க, என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க, a + a + a 3a, அப்போ 3a + 1d + 2d + 3d, அப்போ 3a + 3dங்கிறது 0க்கு கிடைக்குது. அப்போ இதுல இருந்து 3 காமன் அடங்க, தட் இஸ் a + d = 0. அப்போ a + d 0 ஆயிடுது. ஸோ 3 நம்ம இங்க வகுத்தோம்னா 0 தான், அதனால ரைட். அப்போ இங்க செய்யுங்க, என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ தட் இஸ் a + a + a 3a + பாருங்க 2d 3d, இது ரெண்டையும் கூட்டினாலே 5d, 5 + 4 9d சமம் எவ்வளோ? 18ன்னு கிடைக்குதா? டிகிரி எல்லாம் எடுத்துருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 3ஆம் வாய்ப்பாடில் இருக்கு. அப்போ 3ஆல வகுக்கலாம் தானே? இது 3ஆல வகுங்க, 3ஆல வகுங்க. ஸோ a + 3d சமம் என்னன்னு கிடைக்குது? தட் இஸ் ஈக்குவல் டு 6 18 போட்டுக்கோங்க. சரி, இப்போ இங்க a + 3d சமம் 6ன்னு கிடைச்சிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா a இருக்கு, d இருக்கு, 0ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த இடத்துல இருந்து a சமம் -dன்னு கொண்டு வரலாம்ல. அப்ப இங்க -d போடுங்க, + 3d சமம் 6. அப்ப 3d ல இருந்து 1d போச்சுன்னா 2d சமம் 6/2 சமம் 3. அப்ப d யோட வேல்யூ சூப்பர், கண்டுபிடிச்சிட்டோம், 3. ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இதை கொண்டு வந்து இங்க அப்படியே போடுங்க. தட் இஸ் a = -3. அவ்வளவுதான். d யோட வேல்யூ போட்டோம்னா a = -3. அப்ப ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த இதுல நம்ம அப்படியே போட்டோம்னா நமக்கு திங்கள், செவ்வாய், புதன், வியாழனுடைய வெப்பநிலை கிடைச்சிருமில்ல? எஸ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க நான் ஜஸ்ட் உங்களுக்கு போட்டு காமிச்சறேன். அப்ப கீழே நம்ம அதை எழுதிக்கலாம். இங்க a க்கு பதிலா -3, இங்க பாத்தீங்கன்னா a + d க்கு பதிலா -3 + 3, இங்க -3 + 2 × 3, இங்க -3 + 3 × 3, இங்க -3 + 4 × 3. இது அப்படியே அப்ளை பண்ணா அநியமித்த வெப்பநிலை கிடைச்சிரும்ல. ஆனா அதை நீங்க டிகிரி செல்சியஸ்ல போட்டுக்கோங்க. சரி, நான் இப்போ எங்காவது போட்டு காமிக்கிறேன். ஓகே, சரி, இப்போ நம்ம இங்க போட்டு காமிச்சுக்கலாம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? a, அடுத்தது a + d, அடுத்தது a + 2d, அடுத்தது a + 3d, அடுத்தது பாத்தீங்கன்னா a + 4d. ஓகே, அடுத்தது a + 5d. சரி, அப்ப இது a அப்படிங்கும்போது என்ன கிடைக்குது? -3. இது a + d ங்கும்போது -3 + 3, தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதெல்லாம் நீங்க பாக்ஸ் போட்டே கூட வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு போடுறது எளிமையாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓகே, அடுத்தது a + 2d அப்படிங்கும்போது -3 + 2 × 3. இருங்க, இது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, போதும். சனிக்கிழமை தேவையில்லை, அதை பத்தி அவங்க சொல்லவும் இல்லை. அப்ப அதை நம்ம அதை எடுத்துடலாம். ரைட். சரி, அப்ப இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரி, அப்போ -3 2 3 6, அப்ப 3. ஓகே, அடுத்தது என்ன கிடைக்குது? ஸோ -3 + 3 × 3, ஸோ -3 + 9 சமம் 6. அடுத்து என்ன கிடைக்குது? -3 + 4 × 3, தட் இஸ் ஈக்குவல் டு -3 + 12 = 9. சரி, அப்ப நம்ம இப்ப டிகிரி செல்சியஸ் எல்லாம் வச்சுக்கலாம். கீழே அழகா எழுதிடலாமா?
எஸ் என்னது? ஸோ -3°C, அடுத்து 0°C, அடுத்தது 3°C, அடுத்து 6°C, அடுத்தது 9°C. ஆமா, இது நீங்க திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் போட்டு எழுதினீங்கனாலும் சரி, இல்லை இப்படி எழுதினீங்கனாலும் சரி. ஸோ அப்போ நமக்கு இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ மிக எளிமையா இருக்குதா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் நம்பர் 14. பிரியா தனது முதல் மாத வருமானமாக 15,000 ஈட்டுகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது மாத வருமானம் 1,500 உயர்கிறது. அவளுடைய முதல் மாத செலவு 13,000 மற்றும் அவளது மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் 900 உயர்கிறது. பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு ரூபாய் 20,000 அடைய எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. முதல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த பிரியா பாப்பா வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, சரி. இப்போ இவங்க ஃபர்ஸ்ட் மாச சேலரி எவ்வளவு வாங்குறாங்க? 15,000. சரி, அதுக்கப்புறம் அதுல வந்து ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது என்னது 1,500 ரூபாய் கொடுத்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதே போல அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் மாசம் 13,000 ரூபாய் செலவு பண்ணுது. அடுத்த வருஷம் 900 ரூபாய் அதிகப்படுத்தி அப்புறம் அது செலவு பண்ணுது. அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் 900 ரூபாய் அதிகப்படுத்தி அது செலவு செய்யுது. சரி, இப்ப அவங்க கேட்கிற கேள்வி சேமிப்பு அப்படிங்கிறாங்க. சேமிப்பு என்னது? அவங்க வாங்கின வருமானத்துல இருந்து செலவெல்லாம் போக அவங்க எவ்வளவு கிடைக்குதோ அது எல்லாம் பாத்தீங்கன்னா 20,000 இங்க வந்து சேர்றதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படிங்கறதுதான் கேள்வி. அப்போ கேள்வி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ பிரியா வந்து தன்னோட முதல் மாத வருமானம் எவ்வளவு நான் வருமானம்னு போட்டுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் மாசம், செகண்ட் மாசம், தேர்ட் மாசம், ஃபோர்த் மாசம், ஓகேவா, ஃபிஃப்த் மாசம் இப்படி போயிட்டே இருக்கு. ஓகே, இப்போ இது வந்து வருமானம். ஸோ வருமானம் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் 15,000 ரூபாய். ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டாவது வருஷம் எவ்வளவு? 15,000 பிளஸ் 1,500 கூட்டிங்கன்னா எவ்வளவு? ஒரு 16,500. ஓகே, அடுத்து மறுபடியும் 1,500 ரூபாய் கூட்டிங்கன்னா 18,000. சரி, இப்படிதானே கூட்டிக்கிட்டே போகும். ஆமா, சரி. இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வருமானத்துல கூட்டிக்கிட்டே போறது. ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த இடத்துல பிளஸ் 1,500 கூட்டியிருக்கேன் கேள்விப்படி. ஓகே, அடுத்துக்கு நம்ம செலவு பாக்குறோம். செலவு என்னது? ஃபர்ஸ்ட் மாசம் தட் இஸ் 13,000. சரி, 13,000. அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 13,900. அப்புறம் மறுபடியும் ஆக்சுவலா நான் என்ன பண்ணிருக்கேன்? பிளஸ் 900 ஆட் பண்ணிருக்கேன். இங்க இருந்து மறுபடியும் பிளஸ் 900 ஆட் பண்ணுங்க. ஸோ எவ்வளவு வரும்? ஸோ 14,800. அப்புறம் மறுபடியும் என்ன ஆகுது? பிளஸ் 900. 4வது வருஷத்துல பாத்தீங்கன்னா இது கூட 900 ஆட் பண்ணுங்க. அப்ப 15,700 ஆகுதா? சரி, இப்படிதான் போயிட்டே இருக்கோம். ரைட், இப்போ வந்து நம்ம என்னது? சேமிப்பு பார்க்கணும். சேமிப்பு எப்படி கிடைக்கும்? ஸோ சேமிப்பு இங்க எழுதுறேன். ஸோ சேமிப்புங்கிறது எப்படி கிடைக்கும்? ஸோ வருமானத்துல இருந்து செலவு கழிச்சது போக கிடைக்கும். அப்ப இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? கழிக்கணும். அப்ப 15,000ல 13,000 கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்குது? ஸோ பாருங்க, 15,000 போட்டுக்கோங்க, 13,000 போட்டுக்கோங்க, கழிங்க 2,000 போட்டுக்கோங்க, 2,000ன்னு போடுங்க. ஓகே, அப்புறம் 16,500, 16,500, அடுத்தது 13,900. சரி, கழிங்க. ஸோ 0 0. ஸோ 15ல 9 போச்சுன்னா 6, ஸோ 5ல 3 போச்சுன்னா 4, 4,600. 4,600 இங்க 5 ஆகும். ஸோ 5ல 3 போச்சுன்னா 2பா. அப்ப 2,600, 2,600. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்னது? 18,000 போடுங்க, 18,000. அடுத்தது 14,800. கழிங்க 0 0. இப்போ இங்க 7 ஆகும். இங்க 10ல 2 8 போச்சுன்னா 2, 7ல 4 போச்சுன்னா 3, 3,200. ஏதாவது பேட்டர்ன் தெரியுதா பாருங்க போட. ஸோ இன்னொன்னையும் கழிச்சு பார்த்துடலாம். 19,500 போட்டீங்க, 15,700 போட்டு கழிங்க. ஓகே, 0 0. ஸோ இப்போ 8 ஆகுது. 15ல 7 போச்சுன்னா 8, 8ல 5 போச்சுன்னா 3. ஸோ 3,800. அப்ப பாத்தீங்கன்னா இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா என்ன ஆகுது பாருங்க. ஸோ 2,000 இங்க இருந்து பாத்தீங்கன்னா பிளஸ் 600. ஸோ இது நீங்க அதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டே வாங்க. மறுபடியும் இங்க இருந்து பாத்தீங்கன்னா பிளஸ் 600, மறுபடியும் இங்க இருந்து பாத்தீங்கன்னா பிளஸ் 600. இப்ப சேமிப்பு அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா வந்து அமைஞ்சிருச்சா? ஸோ இதுக்காக தான் இதெல்லாம் போட்டு காமிச்சது. ஸோ அப்ப இந்த சேமிப்பு அப்படிங்கிற கான்செப்ட்ல இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை ஏற்படுத்துது. அப்போ அவங்களுடைய கேள்விக்கு இப்ப வாங்க. தட் இஸ் பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு 20,000 அடைய எவ்வளவு காலம் ஆகும்? ஸோ முதல் வருஷம் 2,000, ரெண்டாவது வருஷம் 2,600, மூணாவது வருஷம் 3,200 சேமிக்கிறாங்க பிரியா பாப்பா. அப்போ அந்த மாதிரி 20,000 வரும்போது ஸோ எத்தனாவது வருஷம்? இங்க வந்து பாத்தீங்கன்னா 5வது வருஷம் இது அப்படின்னா இது 4வது வருஷமா? இது 4வது வருஷம் அப்படின்னா அப்ப 20வது வருஷம் இங்க என்ன வந்து அவர் சேமிச்சு வச்சிருப்பாங்க அப்படிங்கறத கேள்வி. ஸோ கேள்வி வந்து இப்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு இது கூட்டுத்தொடர் வரிசையும் தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் தானே? எஸ், என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு? ஸோ இப்போ இந்த லாஸ்ட்ல இங்க வந்து இது 20,000 வரணும் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல வந்து 20,000 கிடைக்கணும். அப்ப நமக்கு தெரியுது லாஸ்ட்ல இருக்கக்கூடியது என்னன்னு தெரிஞ்சிச்சு, 20,000. சரி, இப்போ என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் இருக்கா அதெல்லாம் எழுதுங்க, வரிசையா எழுதுங்கன்னு தெரியும். அடுத்து ஏங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கா? எஸ், இதுதான் ஏ. ஓகேவா? அதாவது இது டேர்ம் 1 அப்படிமோ, டேர்ம் 1 அதான் 1வது வருஷம் இல்லையா? அடுத்து இது டேர்ம் 2, இது டேர்ம் 3, டேர்ம் 4 அப்படி போயிட்டே இருக்கும். இது எத்தனாவது டேர்ம் அப்படிங்கிறது இந்த என்னங்கிற இடத்துல யார் வருவா அப்படிங்கறத கேள்வி. சரி, இப்போ நம்மளுக்கு இது டேர்ம் 1 தான் எப்பவுமே கூட்டுத்தொடர் வரிசையில ஏன்னு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ ஏ போட்டாச்சு. ஏ என்னது? 2,000. அடுத்தது டி. டிங்கிறது என்ன? ஸோ டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1, T2 மைனஸ் T1 தட் இஸ் ஈக்குவல் டு 2,600 மைனஸ் 2,000 என்ன கிடைக்கும்?
தட் இஸ் ஈக்குவல் டு 600. ஆமா, அப்ப டியும் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம கிட்ட எல் இருக்கு, ஏ இருக்கு, டி இருக்கு. லட்டு. அப்ப லட்டுனா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? டைமர் தரேன், சொல்லுங்க. குட். n is equal to லட்டு 1 l minus a by d plus 1 லட்டு 1. ஞாபகம் இருக்கா? சரி, இப்போ நீங்க இதெல்லாம் அப்படியே போடுங்க. எல்ங்கிறது என்ன? ஸோ 20,000 மைனஸ் ஏங்கிறது 2000 டிவிஷன்ல 600 பிளஸ் 1. அவ்வளோதான்ப்பா. இதை நம்ம சால்வ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரி, ரைட். இப்போ கீழே வரும். இப்போ பாருங்க, 20,000 2000 பிடிச்சோம் 18,000மா? 18,000 டிவிஷன்ல 6000, சாரி 600 பிளஸ் 1. ரைட். ஸோ எவ்வளோ வருது பாருங்க. தட் இஸ் இப்போ இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணுங்க, இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணுங்க. இந்த 6 3 டைம் அடங்கும். அப்போ என்ன கிடைக்குது? 30. 30 பிளஸ் 1 என்னது? பிளஸ் 1 31. அப்போ என்ன தெரியுது? அந்த பாப்பா 31வது வருஷத்துல தான் வந்து என்னது? இருங்க ஒரு நிமிஷம், ரொம்ப மேலே போயிடுச்சு. ஓகே. ஸோ 31வது வருஷம். அப்போ டி 31வது வருஷத்துல தான் அந்த பாப்பா 20,000 சம்பாதிக்கும், சேமிக்குமா? ஓகேவா? ஸோ நம்ம இங்கே என்ன எழுதணும் கீழே? ஸோ therefore 20,000 மாதம் சேமிக்க 31 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு எழுதணும். இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். ஆண்டுகள் ஆகும். That's all. That's all. Like, share and subscribe Shifa Diaries.